ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷன்ல வந்து நம்ம மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸ் நம்ம ஆல்ரெடி இந்த ஷீட்டை வந்து ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஷீட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மொமெண்டம் தட் மீன்ஸ் ஒரு குயிக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத இந்த ஷீட்டை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்துட்டு இருந்தோம். ஸோ இதில் நான் எப்படி சொல்றது ப்ரீவியஸாக செஷன்ல வந்து நம்ம என்னென்ன சினாரியோஸ் கவர் ஆச்சு அப்படின்றத லைவ்ல காட்டினேன். ஸோ இப்போ இந்த செஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட் அதான் தட் மீன்ஸ் லைவ்ல நடந்ததை நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். தட் மீன்ஸ் அது எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு, இந்த சினாரியோ எடுத்திருந்தேன் என்னோட டார்கெட் ஹிட் ஆயிருக்கா இல்லை என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா அப்படின்றத பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தோம். தட் மீன்ஸ் அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்தையும் இதில் அப்ரோச் பண்ணி பார்க்க போறோம். பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக கொரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த செஷன்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ நான் ஒரு 20 ட்ரேடிங் டேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் ஒரு 20 ட்ரேடிங் டேஸ் வந்து நான் பேக் டெஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்க சைட்ல வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்டை சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஒவ்வொரு சினாரியோஸ் நான் டெஸ்ட் பண்ண அது சாரி ஒரு ஒரு என்ட்ரி டெஸ்ட் பண்ண என்ன மாதிரி சினாரியோஸ் அது வந்திருக்கு அப்படின்றதையும் நான் பேரலா சொல்றேன். அப்போ இல்லைன்னா நீங்களும் அந்த எக்ஸல் ஷீட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்க கையில ஹேண்டியா இருந்துச்சுன்னா அதை கம்பேர் பண்ணி பார்த்துருங்க. ஸோ சார் இப்போ அது அந்த ஷீட்ஸ் ஷேர் பண்றேன் சார், இன்னும் அது எனக்கு கிடைக்கல சார். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட் சார். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், ஒரே நிமிஷம் பாருங்க. ஓகே, இப்போ அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 9:30க்கு நமக்கு S/P அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த S/P B/Cன்றத நம்ம வந்து மொமெண்டம் என்ட்ரி அப்படின்ற டேர்ம்ல கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஃபாலிங் இருக்கு, டார்க் ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல தட் மீன்ஸ் ஒன் செகண்ட். ஓகே, ப்ரீவியஸ் கேண்டல்ல பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை, எஸ்எம்சி இண்டிகேஷனும் இல்லை. அப்ப இது வந்து சினாரியோ 2ல வந்து கவர் ஆகும். சினாரியோ 2ல கவர் ஆகுது அப்படின்னா 9:30க்கு வந்திருக்கு. ஸோ 9:31க்கு வந்து நான் ஆர்டர் எடுப்பேன். ஓகேங்களா? 9:31க்கு நான் ஆர்டர் எடுப்பேன். நான் இங்க பாத்தீங்கன்னா இது ஸ்டாக் மார்க், நான் அன்னைக்கு செஷன்ல சொன்னது தான். ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்ன்றது ஒரு பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், லைவ்லயும் பண்ணலாம், மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து June 1. ஓகேங்களா? ஸோ 9:30க்கு நம்மளுக்கு சிக்னல் வந்திருக்கு. ஸோ நான் 1 மினிட் பஃபர் வச்சுக்கிறேன். சினாரியோ 1 and 2க்கு வந்து நான் 1 மினிட் பஃபர் வச்சுக்கிறனால 9:31க்கு ஆர்டர் எடுக்கிறேன். ஸோ நம்ம ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நான் 0.8 டெல்டா தட் மீன்ஸ் நியர்பை 0.8 டெல்டா புட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஏன்னா S/PE தட் மீன்ஸ் சினாரியோ 2 வந்திருக்கனால நியர்பை 0.8 டெல்டா வந்து 23,900. தட் மீன்ஸ் ரவுண்ட் ஸ்ட்ரைக் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த 50 ஓரியன்டட் ஸ்ட்ரைக்ல எடுத்தீங்கன்னா அங்கே லிக்விடிட்டி இருக்காது. ஓகேங்களா? மேக்ஸிமம் அங்கே பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால 23,900 எடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து குயிக்கா புக் ஆகும். ஸோ இங்க வந்து நான் பை பண்றேன். ஸோ இதுல வந்து ஆட் அலர்ட் நம்ம இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட் அலர்ட் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆட் அலர்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து எஸ்எல் பர்சன்டேஜ்னு காட்டும். இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா SLPT தட் மீன்ஸ் பாயிண்ட் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் வந்து மாத்திக்கலாம். அதுமாதிரி டார்கெட்டும் பாயிண்ட் பேஸ்டா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் வந்து எக்ஸ்பிரி நியர்பை இருக்கிறதுனால எனக்கு 18,000 தேவைப்படுது. ஸோ இந்த பிஓபி பிரேக் ஈவன் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணோம், இந்த எட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது தேவைப்படும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து மென்ஷன் பண்ண போதும். 20 பாயிண்ட்ஸ் என்றது என்னோட ஸ்பெஷல் ஆகும், 40 பாயிண்ட்ஸ் என்றது என்னோட டார்கெட்டாகவும் டிஃபால்ட்டாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் அலர்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் எவ்ரி 1 மினிட்ஸ் வந்து ரன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எவ்ரி 1 மினிட் ரன் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா?
ஓகே, அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா எனக்கு 2600 என்னோட டார்கெட். என் டார்கெட் ரீச் ஆன டைம் வந்து 10:30, சாரி 10:03. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைமிங் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, 10:03க்கு நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த டே பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி. ஓகேங்களா, இப்போ நான் சார்ட்டுக்கு வரேன். இப்போ கரெக்டாக நம்ம எடுத்தது 9:31க்கு. என்னோட டார்கெட் வந்து 10:03க்கு வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா, 10:03க்கு ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ட்ரேடிங் ஜேர்னல்ன்றது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இது நம்ம குரூப்ல இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க ஓகே, ஜூன் 1 2026 போட்டுட்டு டைமிங் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9:31. ஸோ எக்ஸிட் டைம் வந்து 10:03. ஓகேங்களா, ஸோ இதை ஒரு நாள் அதோட டியூரேஷனும் அதுவே கால்குலேட் பண்ணிடும், ஃபார்முலா இருக்கு. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லனா நிப்டியில் எடுத்திருக்கீங்க, என்ன ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸோ இதுல எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க, S/PE. ஸோ இதுல டிராப் டவுன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து மொமெண்டம் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, மொமெண்டம் பேஸ்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து நியூட்ரல், இது எதுவும் போட தேவையில்லை. எனக்கு நோ பிஓஎஸ் எதுவும் வரல. ஸோ இது ட்ரெண்ட் ஃபேஸ் வந்து சும்மா இம்பல்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எடுத்த ஸ்ட்ரைக்கோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 287. ஓகேங்களா, 287. ஸோ அதே மாதிரி எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 327. இதுல ப்ரோக்கரேஜும் அதுவே கால்குலேட் பண்ணிடும். ஸோ எஸ்எல் பார்த்தீங்கன்னா எனக்கு 267. ஓகேங்களா, ஸோ டார்கெட் வந்து அதேதான். டார்கெட் 1 வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 327 என்னோட டார்கெட்டு. ஸோ இப்போ அப்படியே எத்தனை லாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 லாட். இதோட லாட் சைஸ் வந்து 65. ஸோ 65 போட்டோடனே இப்போ என்டர் அடிச்சோடனே எக்ஸாக்டா அதோட மார்ஜின் எல்லாமே அதுவே கால்குலேட் பண்ணியிருக்கு. என்னோட ப்ரோக்கரேஜ் வந்து நான் 55 ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே டிடக்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், நெட் பிஎன்எல் வந்து 2544 ரூபா வந்து என்னோட நெட் பிஎன்எல். ரிஸ்க் ரிவார்டு வந்து எனக்கு 2x ரிஸ்க் ரிவார்டு. தட் மீன்ஸ் 1:2 நம்ம வச்சிருக்கிறதுனால 2x ரிஸ்க் ரிவார்டு வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இதுல டார்கெட் 1 ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ்எல் ஹிட் வந்து நோ. ஓகேங்களா, ஸோ டார்கெட் 1 ஹிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மிஸ்டேக்ஸ் வந்து நில் அப்படின்னு கொடுத்துட்டு ரேட்டிங் கொடுத்தீங்க. இது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது போடுறதுக்கு எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இந்த ஜேர்னலை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து அடுத்து எப்படி சொல்றது, ஒரு 30 days கழிச்சு நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து மொமெண்டம் மட்டும் தான் காட்டுறேன், ட்ராப் சார் காட்டல. சார் சொல்லுங்க சார். இந்த ஃபாலோ ஆப்ஷன் தான் சார் நான் கேட்டேன் ஆக்சுவலி. நீங்க அந்த ஆப்ஷன் அந்த சீட் ஷீட் அனுப்பிச்சிருந்தீங்க, அது ஆமா இருக்கு. சார். இந்த ஷீட் தான் சார் நான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன், ஃபாலோ அப் ஷீட். ஓகே, இது இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறது சொல்றீங்களா? இல்ல இது இல்ல சார், இப்போ ஃபாலோ அப் ஷீட் நீங்க என்டர் பண்ணீங்க இல்லைங்களா? ஓகே. ஓகே, ட்ரேட் ஜேர்னல் சொல்றீங்களா? ஓகே. ஆமாங்க சார். ஓகே, நான் இதை சென்ட் பண்றேன் சார். இது நான் அனுப்புறேன். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு 10:03க்கு வந்து எனக்கு ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி வந்திருக்கு, S/P அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு இன்வெர்டர் ஷேப்ல ட்ரையாங்கிள் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து சினாரியோ 1ல கவர் ஆகும். ஸோ எனக்கு 10:15க்கு வந்திருக்கு. நான் வந்து 10:16க்கு வந்து ஆர்டர் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 10:16க்கு வந்து ஆர்டர் எடுக்கிறேன். ஸோ இப்போ டைரக்டா இதுக்கு வந்துடுறேன். ஸோ வந்து 10:16. ஓகேங்களா, ஸோ என்ன எடுக்கிறேன்னா புட் ஆப்ஷன் தான் எடுக்கிறேன். நான் வந்து வந்து சேம் கேண்டில் தானே சார் நம்ம எடுப்போம்? ஆமா சார், சேம் கேண்டல் தான். எனக்கு 10:15க்கு வந்திருக்கு. 10:16க்கு நான் எடுக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் போட்டுக்கிறேன். டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ 1 மினிட் பஃபர்ல ரன் பண்றேன். இது வந்து பியூரா நான் சிஸ்டமேட்டிக்கா, இப்போ நான் சொல்றது வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து நீங்க கேண்டலோட ஷேப் பார்க்கல, மார்க்கெட்டோட டைரக்ஷன் பார்க்கல, உங்களோட எமோஷன் இங்க ட்ரிகர் ஆகல, லெவல் பேஸ்டுல பிரேக் அவுட் நடக்குதா பிரேக் டவுன் நடக்குதா எதுவும் நீங்க பார்க்கல.
இங்க பியூரா என்ன பண்ணிருக்கீங்க, அந்த கண்டிஷன் அந்த சீட் ஷீட்டுக்கு பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. அது கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா சாரி அந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா ஆர்டர் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்றோம். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ சார் மியூட் போட்டுக்கோங்க. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு அதனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1898 வரைக்கும் போயிருக்கு. பட் ஈவன் தோ நம்ம என்ன பண்றோம், அந்த எக்ஸ்பெக்டட் டார்கெட் வரைக்கும் நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, எனக்கு எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா ஒரு 10:52 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எஸ்எல் ஹிட் ஆனது ரீசன் வந்து இங்கே இந்த ஒரு 2 கேண்டல் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரீஜன்ல நம்மளுக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்எல் ஹிட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. இப்போ எனக்கு புட்டில் வந்து எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 10:52க்கு வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ டைரக்டா அந்த ஜேர்னல்ல வந்து அது வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? சேம் ஜூன் 1 தான் என்ட்ரி ஆனது வந்து 10:16க்கு. எஸ்எல் வந்து ஹிட் ஆனது 10:52க்கு. அதுவே அந்த டியூரேஷன் வந்து கால்குலேட் பண்ணிடும். நிஃப்டி என்ன எடுத்தேன்னா புட் ஆப்ஷன் எடுத்தேன். S/PE இது எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னா மொமெண்டம் பேஸ்ட் நியூட்ரல். இதுல பிஓஎஸ் இருக்கு. ஸோ அதனால ரெட் பிஓஎஸ் கொடுத்துருக்கேன், இம்பல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 248க்கு என்ட்ரு ஆயிருக்கேன். 248. எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 228. தட் மீன்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. எஸ்எல் ப்ரைஸ் 228 கொடுத்துருக்கேன். டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. ஸோ லாட் சைஸ் 165. ஓகே, அதுவே கால்குலேட் பண்ணிடுச்சு. எனக்கு 1300 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. சாரி, இதோட புரோக்கரேஜோட ஆட் ஆகி எனக்கு வந்து 1354 இது ஆக்சுவலா இது லாபத்துல கம்மி பண்ணியிருக்கேன் புரோக்கரேஜை. இது வந்து நஷ்டத்துல இது வந்து புரோக்கரேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி டார்கெட் ஹிட் ஆச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எஸ்எல் ஹிட் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸிட் ரீசன் எதனால அப்படின்னா எஸ்எல் ஹிட். ஸோ அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து எதுவும் இல்லை. ஸோ ரேட்டிங் வந்து நான் 4 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணிட்டேன். அப்போ 2 ட்ரேடை வந்து நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ட்ரேடில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1300 நம்ம லாபமாக நிற்குது. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் 2200 என்னோட லாபமாக நிற்குது. நெக்ஸ்ட் செகண்ட் சேம் அதே டேல பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக 10:52 கிட்ட இருக்குங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மேபி 10:51க்கு இருக்கலாம். ஏன்னா 1300 ஒரு 1 மினிட் கழிச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கால் ஆப்ஷன் வந்து எடுக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.8 டெல்டா நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரைக், தட் மீன்ஸ் ரவுண்ட் நம்பர் இல்லை. ஸோ அதனால நியர்பை ரவுண்ட் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு ஸோ இதில் சேம் அதே 20 பாயிண்ட்ஸ் சேவ் பண்ணிடுறேன். ஸோ எவ்ரி 1 மினிட் ரன் பண்ணுறேன். அரௌண்ட் 2400 வரைக்கும் போயிருக்கு. பட் நம்ம டார்கெட் வந்து 2600. ஸோ மேபி ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் மீன்ஸ் கொஞ்சம் மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல பண்ண லாஸ் வந்து செகண்ட் ட்ரேட்ல ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கான ரீசன் தான் இது. ஸோ நீங்க செகண்ட் ட்ரேட்ல
ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து இந்த கான்செப்ட் மூலயமா உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். நம்ம வந்து 10:51க்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா 1 மினிட் பஃபர் வச்சுட்டு நீங்க அடுத்த ட்ரேட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்த லாஸை வந்து செகண்ட் ட்ரேட்ல ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் 2600, பட் அந்த டார்கெட் ரீச் ஆகலை. ஸோ நம்ம ஸ்டில் ஹோல்ட் பண்ணுறோம். ஓகே, 11:34 வந்து என்னோட எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா 237. ஸோ திருப்பி ஜேர்னல் வரேன். 10:51. இது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் மேனுவல். இப்போ என்ட்ரி பண்றது கொஞ்சம் மேனுவல் எஃபோர்ட் தான். பட் இருந்தாலும் அதை டெய்லியும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்ல ஈஸியா இது வந்து கால் ஆப்ஷன் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அதனால சி இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, நான் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து நான் சி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன எடுத்தேன்னா S/PE பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால S/PE கொடுத்துருக்கேன். மொமெண்டம் பேஸ்டு, இது நியூட்ரல். எனக்கு பிஓஎஸ் ஃபார்ம் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவும் கிடையாது. ஸோ அதனால நோ பிஓஎஸ் அது கொடுத்துருக்கேன். இம்பல்ஸே கொடுத்துருக்கேன். இது வந்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 237. ஸோ எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 217. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி SLE 217 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே டார்கெட் வந்து நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ லார்ஜ் சைஸ் அதுவே அப்டேட் ஆயிடுச்சு. நான் ப்ரீவியஸாக கொடுத்ததை அப்படியே கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணி இழுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி அடுத்த என்ட்ரி வேற ஏதாச்சும் வருதா அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே, எனக்கு இதை நான் எடுத்துருக்க மாட்டேன்னா எனக்கு எப்படி சொல்றது, நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இது ஜென்ரேட் ஆயிருக்கு, எடுத்துருக்க வேணாம். இந்த என்ட்ரி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த என்ட்ரி வந்து 11:45க்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் கேண்டல் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. இதுல வந்து நம்ம வந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா சினாரியோ 2. ஓகேங்களா? சினாரியோ 2 எடுத்திருப்போம். புட் ஆப்ஷன் தான் போயிருப்போம். 1 மினிட் பஃபர் வச்சுட்டு 11:45 அப்படின்னா 11:46க்கு நம்ம ஆர்டர் எடுத்திருப்போம். டைரக்டா 11:46 வரேன். ஓகே, ஸோ இதில் 0.8 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 0.8 23,800 ரவுண்ட் நம்பர். ஸோ ரவுண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு டைரக்டாக போகிறேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் எடுக்கும் இந்த 20 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் செட் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் ஒரு 30 to 1 minutes, 30 seconds to 1 minute தான் எடுக்கும். ஸோ அது செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ செட் பண்ணிட்டேன். ஓகே, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. சேம் 11:46. அதுவே அந்த டியூரேஷன் வந்து கால்குலேட் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ஆக்சுவலா இதை வச்சு நீங்க செப்பரேட்டான ஒரு அனாலிசிஸ் வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? எவ்வளோ நேரத்துல 40 பாயிண்ட்ஸ் வந்து அடிக்குது, எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்குது, ஒரு 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் அடிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 125 நிமிஷம் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க 80 நிமிஷம் எடுத்திருக்கு, இங்க 101 நிமிஷம் எடுத்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க ஒன்ஸ் இந்த டேட்டா பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்மளோட ரிப்போர்ட்டை வந்து மல்டிபிள் வேல வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி. ஸோ நம்ம எடுத்தது வந்து புட் ஆப்ஷன் தான் எடுத்தோம். எதனால எடுத்தோம் அப்படின்னா S/PE தான் எடுத்தோம். மொமெண்டம் பேஸ்ட், நியூட்ரல், பிஓஎஸ் எதுவும் இல்லை, இம்பல்ஸ். ஸோ என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 257.
ஸோ எக்ஸிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 297. பிரபா சின்ன டவுட், ட்ரெண்ட் பேஸ்ல ஆ இம்பல்ஸ்னா என்னது? சார், இம்பல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆஹ், ஒரு கமெண்ட்ரியில வந்து காட்டும் உங்களுக்கு பேஸ் வந்து கூலிங், இம்பல்ஸ், அப்புறம் ரிவர்சல், ரிஸ்க், நியூட்ரல் அப்படின்றது அந்த ட்ரெண்ட் ப்ரிடிக்டரோடது. ஸோ அது வந்து உங்களுக்கு சார்ட்ல கமெண்ட்ரி மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல இம்பல்ஸ்னா ஸோ என்ன சொல்ல வராங்க? இம்பல்ஸ்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் மொமெண்டம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஸ்ட்ராங்கா இருக்கு ஈவன் அப்படின்னு பை அர்த்தம். ஆர் செல் வாட் எவர் இட் இஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த டைம். ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. நான் எஸ்எல் வந்து ஹிட் ஆகல, ஸோ அதனால அதை எம்டியா விட்டுறேன். ஸோ இப்போ லாட் சைஸ் வந்து 1 லாட் 65. ஓகே, அப்போ ஜூன் 1 அன்னைக்கு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம அட்மோஸ்ட் எல்லா என்ட்ரியும் ரூல் பேஸ்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஜூன் ஃபர்ஸ்டோட ஓவரால் நம்ம ரிசல்ட்டை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்டாக 5000 2600 வந்து எனக்கு வந்து நெட்டாக ப்ராஃபிட்டாக நிற்குது. ஓகேங்களா? சரி, 2300 சம்திங் வந்து நம்மளுக்கு நெட்டாக வந்து ப்ராஃபிட் நிற்குது. ஸோ இதில் நம்ம 4 என்ட்ரி எடுத்திருக்கோம். அந்த 4 என்ட்ரியில் நம்ம ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம ரூல்ஸ் தாண்டி எமோஷனாக எந்த இடத்துலையும் நம்ம ப்ளே பண்ணலை. ஸோ அந்த ரூல்ஸ் மெட்டானா மட்டும்தான் நம்ம ஆப்போசிட் என்ட்ரி, தட் மீன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வந்து ப்ளே பண்ணுறோம். தட் மீன்ஸ் அந்த எஸ்எல் ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் அடுத்த டிசிஷன் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் பிளெயினாக இந்த ரூல்ஸ் என்னவோ அதை அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு இந்த டேல, தட் மீன்ஸ் ஜூன் 1ல நமக்கு லாஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஜூன் 2ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஜூன் 2ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மார்னிங் பி/சி கொடுத்துருக்கு. அதே மாதிரி டார்க் ரெட் லைனுக்கு கீழே இருக்கு. ஸோ இது என்ன என்ட்ரி எடுத்திருப்போம்? யாருன்னா ஆன்சர் பண்ணுங்க. S5 சார். நெக்ஸ்ட் கேண்டில் அந்த என்ட்ரி எடுத்துருக்கோம் சார். ஓகே சார், கரெக்ட். நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம பை பண்ணியிருப்போம். 945க்கு பை ஆர்டர் போட்டிருப்போம். ஓகே, இது வந்து எக்ஸ்பிரி டே அப்படின்றதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி எடுத்துக்கணும், கரண்ட் வீக் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பை பண்றோம். ஸோ அதனால தீட்டா டிகே வந்து ஹெவியா இருக்கும் கரண்ட் வீக்ல. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து நம்ம போயிடணும். ஸோ அதனால 9th ஜூன் போயிடுறேன். 2nd ஜூன் இல்லாமல் 9th ஜூன் போயிடுறேன். ஸோ இதில் நான் கால் ஆப்ஷன் 0.8 டெல்டா வந்து நான் எடுக்கிறேன். அரௌண்ட் 505 கிட்ட இருக்கு. ஸோ 0.8 எடுக்கிறேன். ஸோ இதில் கொஷின் வரும், நீ இவ்வளோ ப்ரீமியம் நான் தரணுமா சார், 32,000 கிட்ட மார்ஜின் இருக்கு அப்படின்னா. ஸோ இதுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இதே டைம்ல நீங்கள் ஒரு 0.3 டெல்டாவும் எடுத்து பாருங்க. ஸோ இந்த 0.8ம் எடுத்து பாருங்க. ஸ்டாப் லாஸ் நீங்க ஒரு ட்ராக் மாதிரி பண்ணுங்க, செப்பரேட்டா நீங்க ஒரு ட்ராக் பண்ணுங்க. ஸோ இது எப்படி இந்த ஸ்டாப் லாஸ் எது குயிக்கா அடிக்குது, எது டார்கெட் குயிக்கா அடிக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டா பாக்குறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது தான் நீங்க ஃபர்ஸ்ட் மெயினா பார்க்கணும். ஏன்னா எங்க டிகே அதிகமா இருக்கோ அங்கதான் உங்களுக்கு ஃபாஸ்டரா உங்களோட எஸ்எல் வந்து ஹிட் ஆகும். ஸோ அதனால நீங்க அது மாதிரி ஒரு கம்பாரிசன் வந்து நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இங்க 2040 செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு ஸோ இது வந்து சாரி 945 எடுத்துருக்கலாம். 946 எடுத்துருக்கலாம். ஸோ இதுல நினைக்கலாம் நான் வந்து 20:40க்கு பதிலாக நான் 20:20 வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வைக்கலாம். அது உங்களோட விஷ் தான். மேக்ஸிமம் 20:20 வச்சிருந்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த சினாரியோல உங்களுக்கு டார்கெட்ன்றது கொஞ்சம் குயிக்காவே அச்சீவ் ஆயிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த 20:40 தான் நீங்க வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ரிஸ்க் அண்ட் ரிவார்டா 1:1 கூட வச்சுக்கலாம், இல்ல 1:2 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம். பட் நீங்க எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா உங்களால சார்ட்ல, அதுதான் நம்ம இங்க பார்க்கணும்.
ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குயிக்காக அந்த மொமெண்டமில் குயிக்காக ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீ 40 வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரூல்ஸில் 40 சொல்லியிருக்கோம். அந்த ரூல்ஸை தாண்டி உங்களுக்கு அது அடாப்ட் ஆயிடுச்சு, அந்த சிஸ்டம் அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 1:1 வைக்கலாம், இல்லை 1:2 வைக்கலாம். பட் 1:2க்கு மேலே போவேன்னா ஏன்னா நம்ம கேப்சர் பண்ணுறது ஒரு மொமெண்டம்ன்றதுனால ஒரு குயிக்கான ப்ராஃபிட்ல தான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால 1:2க்குள்ள நீங்கள் எப்படி வேணால் அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்மள ப்ராஃபிட்டபிளாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம எவ்ரி 1 minutes வந்து ட்ராக் பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. 10:16க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து ட்ராக் அந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து June 2. B/C வந்திருக்கு. மொமெண்டம் பேஸ்ட் நியூட்ரல் பிஓஎஸ் எதுவும் ஃபார்ம் ஆகல. இம்பல்ஸ் அடுத்த ப்ரீமியம் வந்து 505. SL வந்து 480. டார்கெட் ஹிட் ஆகல. ஸோ அதோட மார்ஜின் அது எல்லாமே கால்குலேட் ஆகிட்டு நம்மளுக்கு லாஸ் வந்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1359. ஓகேங்களா? ஸோ டார்கெட் ஹிட்டா கேட்டிங்கன்னா நோ, டார்கெட் ஹிட் ஆகல. உங்களுக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகி. ஸோ இதே ரிப்போர்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். ஸோ இதில் 1:2க்கு நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் 1:1ல இதே டேட் வித் டைமிங்கோட உங்களுக்கு இதில் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே வித் டேட் அண்ட் டைமோட நீங்கள் 1:1க்கு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அது 1:1னா குயிக்காக உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு எஸ்எல் வந்து 10:16 கிட்ட இருக்கு. ஸோ அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் 1 minute கழிச்சு நான் வந்து என்ன எடுக்கிறேன், புட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? கால் சைடு எடுத்து நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ரவுண்ட் நம்பர் 23,700 எடுத்துக்கிறேன். 20 points and 40 points. எஸ்எல். ஸோ இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க சார். இப்போ நீங்க புட் ஆப்ஷன்ல 23,700 எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றீங்க? டெல்டா பேஸ்டு ஸ்ட்ரைக் செலக்ஷன் சார். டெல்டா வந்து 0.8 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இங்க பிராக்கெட்ல வந்து நம்மளுக்கு 0.8 அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு டெல்டா இருக்கும். ஸோ அதுல வந்து அட்மோஸ்ட் நியர்பை 0.8 இருக்கிற டெல்டா வந்து நமக்கு இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்ம இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாரி, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறதுனால எனக்கு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு என்ட்ரி சொல்லுங்கள், நான் அதை செக் பண்ணுறேன். ஸோ எந்த டேட்னு சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி ஆர் மிட் கேப் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் எதுனாலும் இண்டெக்ஸ் மட்டும் பாருங்க. ஏன்னா இண்டெக்ஸ் தான் நம்மளால பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இண்டெக்ஸ்ல ஏதாச்சும் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மீன்ஸ் சொல்லுங்க, நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கே நான் பேரலாக மிட் கேப்பும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைட் வேஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், எடுக்க மாட்டோம். இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுப்போம், யாராச்சும் கேன்சல் பண்ணலாம். என்ட்ரி ஒரு 1 o'clock ஃபார்ம் ஆயிருக்கு. S/P தான். பட் எனக்கு வந்து ப்ரீவியஸ் கேண்டல் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. ஸோ நம்ம என்ன என்ட்ரி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் செல் பண்ணிருக்கோம் சார். கரெக்ட் சார். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் கேண்டல்ல செல் பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர்ல தான் போயிருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தட் மீன்ஸ் 24 ஜூன் 1:15 நம்ம செல் பண்ணியிருப்போம் மிட் கேப் நிஃப்டி. ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். 24 ஜூன் போய்க்கிறேன். ஓகே, 24 ஜூன் 1:15. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கேண்டல்ன்றதுனா பஃபர் டைம் வைக்க வேணாம். ஸோ அப்படியே டைரெக்டாக எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து புட் ஆப்ஷன் போயிருப்பேன். ஸோ இதில் வந்து 0.6 டெல்டா, தட் மீன்ஸ் இதில் டெல்டா வேல்யூ வந்து 0.6 சொல்லியிருப்போம். ஸோ இதில் ரவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 650 தான், சரி 650 700 ரவுண்ட் நம்பர் தான். பட் இந்த 25 ரேஞ்சில் இருக்கிறதுல லிக்விடிட்டிஸே இருக்காது. ஸோ அதில் எடுக்காதீங்க. ஸோ அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் அந்த ரவுண்ட் நம்பர் ஓரியன்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் எடுங்க. ஸோ அதில் தான் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அது இல்லாமல் கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் மென்ஷன் ஆயிருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணியும் பாருங்க. அதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சேஃபராக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20:40 தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் 20:40 கொடுக்குறேன். ஸோ புட் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கேன். எவ்ரி 1 minute ரன் பண்ணுறோம். இதில் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees வந்து லாட் சைஸ். ஸோ அதனால 1 பாயிண்ட் மூவ் ஆனால் நம்மளுக்கு 120 rupees வரும். ஸோ இதில் டார்கெட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது 5 minutes ரன் பண்ணுறோம். அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 3 o'clockலாம் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம். பட் நான் இங்கே ஸோ இங்கே சும்மா செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆர்டர் வந்து மேக்ஸிமம் 3 o'clock க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அட்மோஸ்ட் ஒரு 2000 கிட்ட போயிருக்கு. பட் டார்கெட் வந்து ரீச் ஆகலை. ஸோ அட்மோஸ்ட் 3 o'clock என்ன இருக்கோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மிட் கேப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து சைட்வேஸ் காட்டியிருக்கு, இது எடுத்துருக்க மாட்டோம். இது வந்து பிட்வீன் ஜோனுக்குள்ள இருக்கு. மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த என்ட்ரி சொல்லுங்க. இது நம்ம என்ன எடுத்திருப்போம்? S/P கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல நம்மளுக்கு டிவைஸ் கொடுத்துருக்கு. சேம் கேண்டில் செல் போயிருக்கோம் சார். கரெக்ட் சார், கரெக்ட். ஸோ இது வந்து 11 o'clock வந்திருக்கு. ஸோ என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 29 ஜூன் வந்திருக்கு. ஸோ டைரெக்டாக 29 ஜூன் வந்துடுறேன். 11 o'clock. ஸோ இது கரண்ட் கேண்டில் அப்படின்றதுனால 1 minute பஃபர் வச்சுக்கிறேன். அந்த பஃபர் எதுக்கு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு தான் மொமெண்டம்ன்றது கீழே ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் ப்ரெஷராக கீழே வரும். ஸோ அதனால நான் 1 minute பஃபர் வச்சுக்கிறேன். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நியர்பை 0.6 அப்படின்னு அதில் ரவுண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிறப்ப நான் 14,400 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி அந்த மதியில் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஆட் அலர்ட் போயிட்டு, ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து நியர்பை இருக்கிறதுனால மேக்ஸிமம் அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் கூட நம்ம சூஸ் பண்ணலாம். பட் அடுத்த மந்த் கான்ட்ராக்ட், இது 1 month கான்ட்ராக்ட்ன்றதுனால மேக்ஸிமம் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கும். பட் நம்ம செக் பண்ணுறதுக்கு
இப்போ கரண்ட் வீக்கு கரண்ட் மந்த்தே நான் காட்டுறேன். மோஸ்ட் 3000 வரைக்கும் ப்ராஃபிட் போயிருக்கு. பட் எக்ஸ்பெரின்றதுனால நமக்கு எப்படி சொல்றது, எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ரீச் ஆகலை. பட் நான் ஒரு அந்த என்ட்ரி ப்ளஸ் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி அந்த டைம்ல நம்ம போடுறோன்றதுக்காக இதில் ஷோ பண்ணி காட்டுறேன். நீங்கள் செக்கும் பண்ணி பார்க்கலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஓகேங்களா? ஓகே, நம்ம 3 o'clock ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம இது கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, நிஃப்டிக்கே நான் வரேன். இது வந்து நம்ம என்ன எடுப்போம், B/E ஃபார்ம் ஆயிருக்கு. கரண்ட் கேண்டல்லையும் ப்ரீவியஸ் கேண்டல்லையும் எஸ்என்சி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இது நம்ம என்ன என்ட்ரி எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு? யாராச்சும் ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில் செல் பண்ணுவோம். கரெக்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கேண்டல் வந்து செல் பண்ணுவோம். 9:45க்கு நம்ம டேரெக்டாக செல் போயிடலாம். ஸோ இது என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 3rd June அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ டேரெக்டாக இப்போ நான் இண்டெக்ஸ் வந்து நான் மாற்றிக்கிறேன் நிஃப்டி. ஸோ 3rd June. ஓகேங்களா? 3rd June வந்துடுறேன். 9:45. இதில் நான் பஃபர் டைம் வைக்கல. ஸோ டேரெக்டாக 0.8 எடுத்துக்கிறேன். 505 இருக்கு. ஸோ இது வந்து தள்ளி வச்சு தட் மீன்ஸ் 2300 எடுத்துக்கிறேன். 23,700 எடுத்துக்கிறேன். ஏன்னா ரவுண்ட் நம்பர்ன்றதுனால. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ் அண்ட் டார்கெட் வந்து நான் 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைடில் செக் பண்ணுங்க. இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கூட நான் தரேன். ஸோ இந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஒரு 5 minutes பண்ணுறேன். ஓகே, அரௌண்ட் 10:34 வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இங்கே கிளியர் கொடுத்துட்றேன். அரௌண்ட் 10:34க்கு நம்ம டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த கேண்டலில் நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி வந்திருக்கு. B/E கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டலில் எனக்கு BOS கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன என்ட்ரி எடுத்திருப்போம்? நெக்ஸ்ட் கேண்டில் செல். கரெக்ட் சார். ஸோ 11:30க்கு நம்ம வந்து செல் எடுத்திருப்போம். ஸோ 11:30க்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து B/E கொடுத்துருக்கு. பட் ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ் அப்படின்றதுனால இதை அவாய்ட் பண்ணிடுவோம். இதை எடுத்திருக்க மாட்டோம். நான் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் இப்போ சினாரியோஸில் வந்து நான் ட்ராப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால ட்ராப் என்ட்ரி வந்து இதில் காட்டாது. ஒன்லி மொமெண்டம் மட்டும் தான் காட்டும். ஸோ அதனால உங்களுக்கு மொமெண்டம் வச்சு இதில் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சைட்வேஸ். ஸோ இதுவும் சைட்வேஸ், இதுவும் சைட்வேஸ். ஓகே, இது வந்திருக்கு. பட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது ப்ளூ லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம், எடுத்திருக்க மாட்டோம். ஸோ அதனால பட் இது வந்து கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா நம்ம ப்ளூ லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கனால இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணி எடுத்திருக்க மாட்டோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாலிங் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. ஸோ இது நம்ம என்ன எடுத்திருப்போம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டல்ல பை எடுத்திருப்போம். தட் மீன்ஸ் அடுத்த கேண்டல்ல பை எடுத்திருப்போம். நம்மளுக்கு ஃபேவரா தான் போயிருக்கு. தட் மீன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்டட் டார்கெட்ல தான் போயிருக்கு. அடுத்து அதே மாதிரி இன்னொரு B/E ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரெட் கேண்டல்
இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். இது எடுத்திருக்க மாட்டோம். இதுவும் நம்ம சரி இது எடுத்திருக்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் கேண்டில் எனக்கு எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன் இல்லை. இது பி ஸ்லாஷ் சி தான் கொடுத்துருக்கு. அப்போ அடுத்த கேண்டில்ல பை பண்ணியிருப்பேன். அதுவும் எனக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பி ஸ்லாஷ் சி கொடுத்துருக்கு. பட் அடுத்த கேண்டல்ல பை பண்ணியிருப்பேன். பட் கொஞ்சம் மொமெண்டம், தட் மீன்ஸ் கொஞ்சம் புல் பேக் மேல போயிருக்கு. பட் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா இதுல ப்ராஃபிட் கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எஸ்எல்எஸ்பி கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு பிஒய்ஸ் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்கு. ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலோயிங் இருக்கு. இது சினாரியோ 1ல கவர் ஆகும். ஸோ இதை நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மோஸ்ட் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் இந்த சினாரியோவில் மொமெண்டம்ல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ ரைசிங் இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல டைமண்ட் ஷேப்ல நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இது சினாரியோ 1ல கவர் ஆகும். சப்போஸ் இது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருந்தோம்னாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எனக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பட் இது வந்து 3 o'clock ஃபார்ம் ஆனதுனால இந்த இண்டிகேஷன் வந்து 3 o'clock வந்திருக்கு. 3 மணிக்கு வந்ததுனால நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்போம், அவாய்ட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் எடுத்திருக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து 11:30க்கு வந்திருக்கு. 10 ஜூன் 11:30க்கு வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. அப்போ இது வந்து சினாரியோ 2ல கவர் ஆகும். சினாரியோ 2னா 11:31க்கு போயிட்டு நான் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கணும். ஓகே, ஜூன் 10 11:31 11:31க்கு வந்து நான் வந்து கால் ஆப்ஷன் வந்து ஒன்று பை பண்ணோம். 461 இருக்கு. ஸோ இது நான் ஏன் காட்டுறேன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கும், கன்ஃபார்ம் அடிக்கும். பட் அடிச்சிச்சுன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டால் நம்மளுக்கு எப்படி அது கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதுக்காக காட்டுறேன். ஸோ இப்போ சேவ் கொடுத்துட்டேன். எவ்ரி 1 minute வந்து ரன் பண்ணுறேன். ஸோ 12:34க்கு நம்மளுக்கு அடிச்சிருக்கு. ஸோ 1 minute பஃபர் வச்சுக்கிறேன். 12:35 போகிறேன். ஸோ இப்போ நம்ம முன்னாடி வந்து கால் ஆப்ஷன் எடுத்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம புட் சைட் பார்க்குறோம். 0.8 எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ 23,700 எடுத்துக்கிறேன், ஏன்னா ரவுண்ட் ஆஃப் நம்பர்ன்றதுனால. ஸோ இப்போ டேரெக்டாக இதில் வந்து 2040 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணுறது ஃபுல்லாகவே சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். ஓகேங்களா? இதில் வந்து நான் மேனுவலாக சார் தட் மீன்ஸ் பிரபா சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சார். கேட்கலாம் சார். ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா குட்வில் பிளாட்ஃபார்ம் இல்ல ஜெரோதா இல்லைன்னா அந்த மாதிரி அப்ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறோம். கரெக்ட். அதெல்லாம் எப்படி நம்ம இந்த 0.8 டெல்டா பாக்குறதுக்கு? ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின்ல இந்த 0.8 டெல்டாக்குன்னு தனி எப்படி சொல்றது ஆட் ஆன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அலைஸ் ப்ளூல வந்து இது ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இந்த ஆட் ஆனை வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட்ல வந்து மாத்திருக்காங்க. ஸோ அதுமாதிரி நம்ம குட்வில்லுக்கும் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அது சிம்பிளான விஷயம் தான். ஸோ அதை ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆட் ஆன் வந்து உங்களுக்கு சார்ட்ல எப்படி சொல்றது இண்டிகேட்டர்லேயே உங்களுக்கு காட்டும். சப்போஸ் அது காட்டுற வரைக்கும் நான் எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ட்ரேடர்னு ஒரு எப்படி சொல்றது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்கு. நிஃப்டி ட்ரேடர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பும் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல உங்களுக்கு டெல்டா வந்து டைரக்டா வந்துடும். ஸோ அதுவும் வேணாம்னா இப்போ நான் நெக்ஸ்ட் அப்கிரேட்ல பார்த்தீங்கன்னா டைரக்டா டெல்டாவும் நான் நம்மளோட டூல்லே கொண்டு வர போறேன். ஸோ அதுவும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஒரு நிமிஷம் சார், ஜீரோகா ஆப்ஷன் செயின் போனாவே எல்லாம் இருக்கு சார். அதான் சார், எல்லாம் அதான் மற்ற புரோக்கர்ஸ் இருக்கு. கிரேக்ஸ், தீட்டா, டெல்டா எல்லாமே வந்துருக்கு சார். ஆமா, அதான் மற்ற ஆப்ஷன் மற்ற எல்லா செக்மெண்ட்லயும் இருக்கு.
பட் இப்ப நம்ம இந்தியன் தமிழ்நாடு பேஸ்ட் புரோக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் அப்கிரேட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏஞ்சல் ஒன்லி வருதுங்க, அப்ஸ்டாக் எல்லாத்துலயுமே வருது. ஆமா அது எல்லாமே அதுல எல்லாம் காட்டும், அப்ஸ்டாக்ஸ்ல காட்டும், ஜீரோதால காட்டும், ஏஞ்சல் ஒன்லயும் காட்டும். ஆப்ஷன் செயின் போயிட்டு அங்க ட்ரிக்ஸ் கிளிக் பண்ணா எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்கிரேட்ல பாத்தீங்கன்னா இந்த காலம் வந்து நான் இங்க கொண்டு வர ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இந்த டெல்டா வந்து இங்கே வந்துடும். ஸோ அதை பார்த்து கூட என்ன ஸ்ட்ரைக் எடுக்கணுன்றதையும் நான் இங்க கொண்டு வர போறேன். ஸோ அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் உங்க டைம் வந்து நான் ரிடியூஸ் பண்றேன். ஸோ அது கூட இப்போ மேபி ஃபியூச்சர்ல நான் ஆட்டோமேட் பண்றதும் பிளான் இருக்கு. ஸோ அதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த ஸ்ட்ரைக் வேணும் அப்படின்னா இங்க ஏஐ அனலிஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதுல நீங்க டைரக்டா கேட்டுக்கலாம். உங்க என்ட்ரி வந்த உடனே பர்டிகுலர் 0.8 டெல்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட வேல்யூவை சொல்லும். அதை வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம இது ஆக்சுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 வாட்டி எஸ்எல் ஹிட் ஆகிற சினாரியோ வரும். பட் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து நம்ம செகண்ட் ட்ரேட்ல கவர் பண்ண முடியும். என்னன்னா இந்த இடத்துல நீங்க இந்த ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா மட்டும் புக் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் டார்கெட் வந்து ஹிட் ஆகல, எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதுன்னா மட்டும் நான் சொன்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பட் ப்ராஃபிட் வரும். பட் 1:1 இல்ல 1:2 நீங்க செக் பண்ணுங்க. நான் 1:2 சொல்லியிருக்கேன். பட் அதை வந்து இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு சிக்னலுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, இமீடியட்டா எடுத்துக்கலாம். கரெக்டா? எடுத்துக்கலாம். 1 மினிட் கழிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் பஃபர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே. சேம் ஸ்ட்ரைக்லயா இல்ல அப்போ வந்து வேற ஸ்ட்ரைக்? இல்ல, அப்ப வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுப்பீங்க. ஸோ அந்த டைம்ல இப்ப கால் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா புட்ல போயிட்டு அதுல என்ன டெல்டா இருக்கோ அந்த ஸ்பைக் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே ஓகே. ஸோ இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து இங்க இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சேம் அதே டே தான். பட் 1:15 எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரைசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதுல வந்து சாரி இங்க வரேன் சார். இப்போ நீங்க பாக்குற அதே சார்ட் தான் சார் நானும் பார்த்துட்டு இருக்கேன். பட் அந்த B/Cயும் S/Pயும் வந்து எனக்கு வேற கேண்டில் காட்டிட்டு இருக்குங்க சார். நீங்க காட்டுற கேண்டிலுக்கும் எனக்கு சார். ஓகே ஓகே சார். அது என்னன்னா இங்க சென்டர்ல இருக்குங்களா இந்த ரீஜியன். ஓகே. இந்த ரீஜன் வந்து டே பிரேக்கர்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து செப்பரேஷன் கொடுக்கறது. ஸோ இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிலே காட்டியிருக்காது இந்த கிரே ரீஜன்ல. ஏன்னா ஒரு தள்ளி இருக்கும். அது செட்டிங்ஸ்ல நம்ம மாத்தணும் சார். அது மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா காட்டும். அது ஆக்சுவலா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இங்க உங்களுக்கு கேண்டில் இருக்காது. ஒரு கேண்டில் இருக்காது. ஆக்சுவலா அது ஒரு சில கிளைண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். இங்க செட்டிங்ஸ்ல வந்து மாத்துற மாதிரி இருக்கும் சார். ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் இது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். சரி சார். ஓகே. பிரபா, இப்போ இது இன்னொன்னு சொல்லுங்க சார். கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா B/C எடுத்திருப்போம். ரைசிங் இருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு எஸ்என்சி இல்லை. ஸோ அதனால நமக்கு சினாரியோ 2 அப்ளை ஆகும். ஸோ 115. ஸோ இப்போ 115 116ல போயிட்டு நான் இங்க கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் நம்பர் எடுக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு. சாரி ஞாபகம் வந்துருச்சு. நீங்க இப்ப பாக்குறது எல்லாமே வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். கரெக்ட்? ஆமா சார். 15 நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் 15 நிமிஷத்துல மட்டும்தான் மொமெண்டம் வந்து பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். 5 மினிட்ஸ்ல பார்க்க கூடாது சார்? பார்க்க கூடாது சார். 5 மினிட்ஸ் பார்க்க கூடாது. 5 மினிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா டிராப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரணும். மொமெண்டமுக்கு தரக்கூடாது. ஸோ அதனாலதான் நான் சொல்லியிருப்பேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி ஸ்கிரீனை வச்சிருப்பேன்னு காட்டுறேன். ஒன்ஸ் இதை மட்டும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா
116க்கு. ஸோ இப்போ வந்து 23,000 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எஸ்எல் பிடி அண்ட் டார்கெட் பிடி வச்சுக்கிறேன். ஸோ 20 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். சாரி, 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ எவ்ரி 1 மினிட் ரன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு அப்ராக்சிமேட்டா 13:26க்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. கிளியர் பண்ணிட்டு நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் எக்ஸ்ட்ராவா கொண்டு வரல. நம்ம இப்ப பண்றது பியூரா சிஸ்டமேட்டிக் ப்ராசஸர். ஸோ இதை அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ன்றது பெருசாவே சுத்தமே வராது. உங்க கேரியர்லயே சுத்தமா லாஸ்ன்றது வராது. எமோஷனாவும் நீங்க ஸ்டேபிள் ஆயிடுவீங்க. பட் அந்த பேரியரை இப்ப சாரும் ஃபர்ஸ்ட் செஷன் ஓப்பன் பண்ணப்பே கேட்டாரு. ஸோ அந்த எமோஷன் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணுதுன்னு. ஸோ அதை எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு புது விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு அது பழகுற வரைக்கும் தான் நம்மளுக்கு பெருசா தெரியும். பட் அது பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஈஸி ஆயிடும். ஸோ அதனால அந்த பழகுற வரைக்கும் அந்த பேரியரை நம்ம பிரேக் பண்ணிட்டோம், அதை விடாம முயற்சி பண்ணிட்டோம்னாவே கண்டிப்பா உங்களுக்கு லாசஸ்ன்றது பெருசா இருக்காது. இப்ப கால் எடுத்து நம்மளுக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்ப நான் ஆப்போசிட் ட்ரேட், தட் மீன்ஸ் 23,800 எடுக்கிறேன். எவ்ரி 5 minutes ரன் பண்றேன். ஸோ இப்போ 5 minutes ரன் பண்றப்ப எனக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ஆக்சுவலா ஜேர்னல்ல பாத்தீங்கன்னா எனக்கு காட்டுறேன். ஸோ பாத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவா ப்ராஃபிட் லாஸ் இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. இப்போ கன்சிக்யூட்டிவ், இப்போ ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 3 லாஸ் இல்லை ஒரு 4 லாஸ் வருது அப்படின்னா குயிட் பண்ணிட்டு போடுவோம். பட் லாஜிக்கா பாத்தீங்கன்னா அவங்க கேபிட்டல் லாஸே ஆயிருக்காது சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்ல. பட் அவங்க கேபிட்டல்ல ஒரு பார்ட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் ரெடியூஸ் ஆயிருக்கும். ஒரு 3%, 5% கேபிட்டல் தான் ரெடியூஸ் ஆயிருக்கும். பட் இந்த லாஸை பார்த்துட்டு ஓகே இது நல்லா இல்லை, அடுத்த சிஸ்டம் நான் போறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் ஓவராலா பாக்குறப்ப, நெட்டா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து க்ரோ ஆகி தான் இருக்கும். நெட்டா பாக்குறப்ப 44,000 ரூபாய் உங்களுக்கு வந்து தான் இருக்கும். பட் நீங்க நடுவுல வர அந்த சின்ன சின்ன பிட்ஃபால்ஸ்ல பயந்துருவீங்க. பட் அப்படி பயப்படக்கூடாது. நீங்க சிஸ்டமேட்டிக் இங்க பாத்தீங்கன்னா 3 லாஸ் வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அப்புறம் ஒரு லாஸ், அப்புறம் ஒரு ப்ராஃபிட், அப்புறம் 2 வாட்டி லாஸ் அடிச்சிருக்கு. அப்புறம் அடுத்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா அது ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அப்புறம் தொடர்ந்து ஒரு 3 லாஸ், அப்புறம் தொடர்ந்து இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரேடுமே நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்றது எப்படி சொல்றது பாசிபிள் கிடையாது. பட் நம்ம ஒரு ரூல்ஸை ஸ்டிக் பண்ணிட்டு அந்த ரூல்ஸை எப்படி சொல்றது நம்ம சிஸ்டமேட்டிக்கா போறப்ப உங்களோட நெட்டா நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு 100 ட்ரேடு வந்து எடுத்துட்டீங்க. இதோட ஜேர்னலோட டோட்டல் ட்ரேட்ஸே பார்த்தீங்கன்னா 100 தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 100 ட்ரேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்க மார்ஜின் நீங்க 30 இதுல போட்டது வந்து 30,000 கேபிட்டல் தான். ஸோ அந்த 30,000 44,000 ஆயிருக்குனாவே அது 100% மேல தாண்டி இருக்கு ஆர்ஓஐ. தட் மீன்ஸ் 120 140% கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் 1 lakh எடுத்துட்டு வந்து அதை 2 நாள் லாஸ் பண்றேன், 3 நாள் லாஸ் பண்றேன். ஏன் லாஸ் பண்றாங்கன்னா அவங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறேன், எக்ஸ்பைரி டேல ஜாக்பாட் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ ஒரு கேண்டில்ல ஒரு 15 பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டு வரேன், லாட் சைஸ் 10 போட்டு 20 போட்டு பிடிச்சிட்டு வரேன். இப்படி சொல்றதுனால தான் அதிகமான லாசஸ் வந்து வருது. பட் நம்ம எடுக்கிற எல்லா இடமும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுற ஏரியா. ஸோ அதனால அந்த இடத்துல உங்களுக்கு லாஸ் ஆனாலும் அதை எப்படி ரெக்கவர் பண்றதுன்ற ஒரு மெத்தடாலஜி நீங்க அப்ளை பண்றீங்க. அது அந்த மெத்தடாலஜி பேர் வந்து செகண்ட் ஆர்டர் டிசிஷன் சொல்லுவாங்க. ஒரு டிசிஷன் வந்து ராங்கா போச்சு அப்படின்னா ஹியூமன் வந்து உடனே ரியாக்ட் பண்ணணும் அடுத்த டிசிஷனுக்கு. அப்படி ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவ்ல வந்துடும். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அந்த செகண்ட் ஆர்டர் டிசிஷன் வந்து எடுக்க மாட்டாங்க உடனே. ஒரு விஷயம் தப்பா பாசிட்டிவா நடந்தா மட்டும்தான் நம்ம மைண்ட் வந்து எப்படி சொல்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஆக்டிவா திங்க் பண்ணும். அதே நெகட்டிவா நடந்துச்சுன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த நெகட்டிவ் பிரேக் த்ரூ பண்ணி நம்மளால வெளியே வர முடியும். ஸோ அதனால அது ஆனா இந்த இப்ப நம்ம பண்றதுல பாத்தீங்கன்னா உடனே நம்ம ரியாக்ட் பண்றோம். ஒரு லாஸ் வருதா, இந்த ரியாக்ஷன் வந்து அடுத்த ட்ரேட்லயே நம்ம வந்து கொண்டு வந்துடும் பாசிட்டிவா. ஸோ அப்படி வர்றப்ப உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கிராஜுவலா க்ரோ ஆகுறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தயவு செஞ்சு அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே
உங்களால எப்படி சொல்றது, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது பெருசா உங்களை பாதிக்காது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ட்ரேடிங்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, முதல்ல நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் அப்படின்னு தான் ட்ரேடிங் குள்ள வந்தேன். பட் ப்ராஃபிட்டை தாண்டி எமோஷனை பிரேக் த்ரூ பண்றோம். ஓகேங்களா? எமோஷன் பிளஸ் டிசிஷனை ரெடியூஸ் பண்ணலாம். அத்தனை ஸ்கிரீன்ஷாட் நான் குரூப்ல போட்டிருப்பேன். ஸோ அந்த எல்லா ஸ்கிரீன்ஷாட்லயும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ப்ராஃபிட்டை தாண்டி எமோஷனையும் டிசிஷனையும் நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லல. ஸோ அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல போனாலும், வார் வந்தாலும், பயாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்தாலும் உங்களோட உங்களோட சிஸ்டம் வந்து அது பிரேக் பண்ணாது. ஏன்னா நீங்க எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க, ஒரு த்ரெஷோல்ட தாண்டி வந்துடுவீங்க. ஸோ அந்த த்ரெஷோல்ட தாண்டி வர்றதுக்கான ப்ராசஸ்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அந்த த்ரெஷோல்ட தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் உங்க ட்ரேடிங் ஜேர்னியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ நம்ம சார்ட்டை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம், வேற ஒரு ஆங்கிள் பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கேண்டில் பார்க்கல, இது வந்து இந்த லெவல்ல 25,000 இருக்கா, இங்க இருந்து பிரேக் ஆயிருக்கா, இல்ல கால் ஸ்ட்ரைக், தட் மீன்ஸ் கால் ஸ்ட்ரைக் என்ன இருக்கு, புட் ஸ்ட்ரைக் என்ன இருக்கு அப்படின்னு கம்பாரிசன் பண்ணல, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போடல, நான் மற்ற கேன் ஸ்கொயர், எலியாட் வே இது மாதிரி மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணல, ஃபெபனாக்கி கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல. பியூரா ஒரு மொமெண்டம் பிளஸ் ட்ராப் ஜோன்ஸ் இது ரெண்டுத்தையும் நான் டீகோட் பண்ணி எப்படி சொல்றது கொடுத்துட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் நீங்க சார்ந்து பண்ணாவே கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். பட் அந்த ரூல்ஸை மொமெண்டம் இன்க்ரீஸ் வந்து ஆல்சோ சப்போர்ட் பண்ணுங்க சார். புரியல சார், மறுபடியும் சொல்லுங்க சார். மொமெண்டம் இன்க்ரீஸ்க்கு வந்து ஆல்சோ பண்ண முடியுமா சார்? அதான் சார் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்றோம், பண்ண முடியும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பாசிபிள் தான். ஓகே. நம்ம மேனுவலா பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த சிஸ்டத்துக்குள்ள அந்த கரெக்டா அதுல இருந்தோம்னா லாஸ் ப்ராஃபிட் அதை மெயின்டைன் பண்ணி வந்துடும். சம்டைம்ஸ் வந்து சொன்ன மாதிரி ஒரு 3 என்ட்ரி ரிவர்ஸ்லயும் ஹிட் ஆகுது, என்ட்ரிலையும் ஹிட் ஆகும்போது அந்த இடத்துல கிளிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக கேட்டேன். இல்ல கண்டிப்பா சார் அது ஆகும். பட் என்னன்னா நான் ஆக்சுவலா எல்லா கிளைண்ட் எல்லா இப்ப வரவங்களுக்கும் நான் சொல்றதுதான், மேக்ஸிமம் ஒரு 30,000 எடுத்து வந்தீங்கனாலும் ஒரு 10 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் உங்களுக்கு 15,000 தான் லாஸ் ஆகும். தட் மீன்ஸ் உங்க கேபிட்டல்ல இருந்து ஒரு 1,500 லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 15,000 தான் நீங்க இழக்கிறீங்க. தட் மீன்ஸ் ஒரு 50% ஆஃப் த கேபிட்டல் இழக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். பட் அதே சிஸ்டம் இல்லாம நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராசஸ் இல்லாம ட்ரேட் பண்றீங்கன்னா அந்த 30,000 1 or 2 ட்ரேட்ஸ்ல ஜீரோ ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலேயே கூட ஆகும் சார். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடும், நமக்கு கண்ட்ரோல் மாரி போயிடுவோம். கரெக்ட் தான். கண்டிப்பா சார். ஸோ அதுதான் நான் சொல்றேன், நீங்க 30,000 எடுத்து வந்தாலும் ஆனா தொடர்ந்து 10 ட்ரேட் லாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா 100% ஆகாது. கரெக்ட். ஸோ அந்த தொடர்ந்து 10 ட்ரேட் கண்டிப்பா லாஸ் ஆகாது. நீங்க அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 3 ட்ரேட் லாஸ் ஆகும், 4வது ப்ராஃபிட் வரும், 5வது ப்ராஃபிட் வரும், 6 லாஸ் ஆகும். பட் நீங்க அந்த 10 நாள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னாவே உங்க கேபிட்டல் வந்து பாசிட்டிவ்ல தான் முடியும். இப்போ நான் இங்க 10 சும்மா செலக்ட் பண்றேன், இந்த 10ஓட நெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ல தான் முடியும், நெகட்டிவ்ல முடியாது. ஸோ அந்த ஒரு பேரியர் மட்டும் நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் மார்க்கெட் எப்படி போனாலும் எப்படி சார் செபியே 93% லாஸ் வருதுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது மேஜர் ஆஃப் த லாஸ் வந்து எமோஷனாலையும் நிறைய பேர் அந்த பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்க போகுதுன்னு அங்கே எடுக்கிறது, பிரேக் டவுன் நடக்க போகுது அங்கே எடுக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமான லாசஸ் வந்து நம்ம அக்கோர் ஆகிருக்கு டேட்டா படி. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ட்ராப்பாக காட்டிடுறேன். அது இல்லாமல் அது அந்த ட்ராப்போட டைரக்ஷனுக்குள்ள நடக்கிற ஒரு மொமெண்டமையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதனால மேக்ஸிமம் இதை தாண்டி எப்படி சொல்றது, நீங்க எக்ஸ்ட்ராவே நீங்க எதுவும் எப்படி சொல்றது தெரிஞ்சுக்க. ஏன்னா டிசிஷனை கம்மி பண்ண சார், அதுதான் சார் கான்செப்ட். டிசிஷனை கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே உங்க ட்ரேடு கிளாரிட்டி ஆயிடும். ஓகே. இது எப்படிங்க சார், நம்ம வந்து ஒரு மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுமா சார், இல்லை 1 month அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி வச்சுக்கணுமா சார்? இது வந்து மேக்ஸிமம் ஒரு 30 ட்ரேடிங் டேஸ் வச்சுக்கோங்க சார், 1.5 மாசம் வச்சுக்கோங்க. ஸோ 1.5 மாசத்துக்கு நான் இந்த ஷீட்டை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இது நீங்க ஆக்சுவலா ரியல் மணி போடுறதை தாண்டி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஸ்டாக் மார்க்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்றேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அது இல்லாம
ஒரே நிமிஷம். அது இல்லாம ரியல் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா 1 லாட் வச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? 2 லாட்ஸ், 5 லாட்ஸ், 10 லாட்ஸ் அது மாதிரிலாம் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண ஓகே வேணாம். 1 லாட் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா இது அந்த டைம்ல கன்ஃபியூஷன் வரும், கண்டிப்பா வரும். ஸோ வர்றப்ப ஆமா அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். சார் இந்த ஸ்டாக் மார்க்லாம் எங்க கிடைக்கும் சார்? எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் சார்? சார் ஸ்டாக் மார்க் வந்து நான் யூஆர்எல் தான் சார். சும்மா நீங்க நெட்ல அடிச்சீங்கன்னாவே ஸ்டாக் மார்க்னு அடிங்க, ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஸ்டாக் மார்க் அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு வருது இல்லை. ஸோ இதுதான். ஸோ இதுல மந்த்லி பார்த்தீங்கன்னா 412 ருபீஸ் நினைக்கிறேன், 420 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஸோ சார். இதுல எல்லாமே சொல்லுங்க சார். இந்த மொமெண்ட் 5 மினிட்ஸா சொல்றேன்னு சொன்னீங்களே சார். இதை சொல்றேன் சார். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நான் எப்படி வியூ பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா, நான் இப்போ சிஸ்டத்துல வச்சிருக்கேன். சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா ப்ரீமியம் பிளான் போட்டிருக்கிறதுனால இங்க லே அவுட் செட்டப்னு இருக்கும். இந்த செட்டப்ல 2 விண்டோ, மேக்ஸிமம் 16 விண்டோ வரைக்கும் நம்மளால போட முடியும். பெரிய பிக் ஸ்கிரீன்ல பாக்குறேன், ஒரு பெரிய டிவில பாக்குறேன் அப்படின்னா நம்ம இது மாதிரி 16 விண்டோ வரைக்கும் போட்டுக்கலாம். பட் நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்பிளிட் விண்டோ இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இதுல 15 மினிட்ஸ்ன்றத நான் லெஃப்ட் சைட்ல இங்க பாக்குறேன். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்ன்றத லெஃப்ட் சைட்ல பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட் சார். என்னோட சிஸ்டம் வந்து டியூல் வியூ ஓபன் ஆகல சார், சிங்கிள் மட்டும் தான் ஓபன் ஆகுது. இல்ல அதுதான் சொல்றேன் சார். நான் ப்ரீமியம் பிளான் போட்டிருக்கேன், அதனாலதான் எனக்கு இது ஓபன் ஆகுது. சார் பேசிக் பிளான்ல 2 தான் ஓபன் ஆகும் சார். 1 தான் ஓபன் ஆகும் சார். 1 தான் 2 வருதுங்களா? பேசிக் பிளான் போட்டா 2 வருது சார். ஓகே ஓகே ஓகே. அதான் பேசிக் பிளான் வந்து அரௌண்ட் 1000 ருபீஸ் நினைக்கிறேன், 1200 ருபீஸ் கிட்ட வரும் சார். 1200 வருது சார். ஆமா, அது போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 விண்டோ ஓபன் ஆகும். ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் இங்க வச்சுக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸோ இதுல நான் இன்னும் ட்ராப் வந்து ஆன் பண்ணல. ஸோ இங்க வந்து ட்ராப் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ்ல மொமெண்டமும் பார்ப்பேன், ட்ராப்பும் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ரெண்டுமே நான் அதை ஆன் பண்ணி இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ஆக்சுவலா நேத்து வந்த மார்க்கெட்டு. ஸோ நம்மளுக்கு முந்தா நேத்தே பாத்தீங்கன்னா பியர் ட்ராப் கொடுத்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு, வேலிட் பை கொடுத்து மேல போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேலிட் செல் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ் பை கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாவே மேல போயிட்டான். ஸோ இப்போ என்னன்னா இந்த விண்டோல 15 மினிட்ஸ். ஸோ இந்த விண்டோல நான் 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் வந்து இதுல நான் வெறும் சார் சார் நமக்கு மொமெண்டம் என்ட்ரி நிறைய கிடைக்குமா இல்ல ட்ராப் நிறைய கிடைக்குமா சார்? என்ட்ரி பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம பிரிச்சு பாக்குறது இல்ல. ஸோ என்னன்னா ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி சொல்றது, மேஜரான ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சொல்றது, அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு சின்னதான ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர். ஸோ இதுதான் அதிக கிடைக்கும், அது அதிக கிடைக்கும் அப்படி நாங்க பார்த்தது இல்லை சார். அதனால சொல்றேன், எனக்கு தெரியல அதை பத்தி. பட் உங்களுக்கு ரெண்டுமே மர்ஜ் பண்ணி நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலா இப்ப மொமெண்டம் மட்டும்தான் நான் கவர் பண்ணிருக்கேன். ட்ராப்பை கவர் பண்ணிட்டேன்னா ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி பாப்பீங்க. ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கப்ப எனக்கு கால் ஆப்ஷன் ரிலேட்டடா ட்ரேட் வருது, புல் ட்ராப் கொடுத்து வேல்யூ செல் கொடுத்து கீழே வந்துட்டு இருக்கு, அப்ப கால் ஆப்ஷன் ரிலேட்டடா ட்ரேட் வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஸோ நீங்க ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி நான் பாக்குறது எப்படின்னு நான் சொல்லி தரேன். இப்போதைக்கு நான் இப்போ இந்த விண்டோல பாத்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த விண்டோல 5 மினிட்ஸ்ல ட்ராப் மட்டும் தான் ஆன் பண்ணிருக்கேன், மொமெண்டம் ஆன் பண்ணல. ஸோ இதுல போயிட்டு மொமெண்டத்துக்கு வந்து 5 மினிட்ஸ் சார். இல்ல மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் தான். ஸோ 15ல நீங்க மொமெண்டமும் பாத்துக்கலாம், ட்ராப்பும் பாத்துக்கலாம். 5 மினிட்ஸ்ல ட்ராப்பை மட்டும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு கேக்குறேன் சார். 5 மினிட்ஸ் பார்க்கணுங்களா மொமெண்டம்னா? இல்ல அது நீங்க ஓகே, நீங்க சொல்ற கான்செப்ட் எப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் எடுப்பாங்க, அப்படி கிடையாது கான்செப்ட். டைரக்டா நீங்க 15 மினிட்ஸ்ல பார்த்தே ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார்.
ஸோ எங்க 5 மினிட்ஸ்ல நான் மொமெண்டம்ன்றத நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கு, அது நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு மொமெண்டம் காட்டாது, ஒன்லி ட்ராப் மட்டும் தான் காட்டும். ஓகேங்களா. ஸோ இப்போ சினாரியோ படி எப்படி சார் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் எனக்கு வேலிட் பை கொடுத்துருக்கு. ஸோ இங்க 5 மினிட்ஸ்ல பாக்குறேன். ஓகேங்களா, எது என்ட்ரி உங்களுக்கு முன்னாடி கிடைக்குதோ அந்த என்ட்ரில ஃபர்ஸ்ட் போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பைன்றது ஃபர்ஸ்ட் கேண்டிலே கொடுத்துருக்கு, 9:15க்கு கொடுத்துருக்கு. அப்ப நான் 9:20க்கு என்ன எடுத்திருப்பேன், ஒரு பை என்ட்ரி எடுத்திருப்பேன். கரெக்ட்டுங்களா, ஒரு பை என்ட்ரி எடுத்திருப்பேன். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் தான் டிராவல் ஆனா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை தான் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் ஈவன் தோ புல் ட்ராப் ஃபார்ம் ஆனாலும் நம்மளுக்கு வேலிட் செல் வரல, மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே வந்து ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா. அப்ப நீங்க 9:20க்கு ஒரு பை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ட்ராப் பேஸ்டு என்ட்ரி பை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் நீங்க அந்த பை ரிலேட்டடான ட்ரேட்ல வந்து நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிருக்கலாம். பட் நம்ம டார்கெட் வந்து அப்ராக்சிமேட்டா ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா. ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த சைடு பாருங்க, நீங்க ஆக்சுவலா 9:20க்கு இங்க எடுத்துட்டீங்க. எடுத்ததுனால இந்த மொமெண்டம் என்ட்ரி வந்து நீங்க மேபி ஸ்கிப் பண்ணிருக்கலாம். ஏன்னா இது 9:30க்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா இங்க நம்ம 9:20க்கே நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். அதனால இந்த என்ட்ரி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிருக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு புல் ட்ராப் வந்திருக்கு. பட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா மேல தான் போயிருக்கு. பட் அகைன் இன்னொரு புல் ட்ராப் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் எதுவுமே காட்டல, 5 மினிட்ஸ்ல எதுவுமே காட்டல. இந்த வேலிட் செல் வந்து நம்ம போயிருப்போம். ஓகேங்களா, இங்க ஒரு வேலிட் செல் வந்து காட்டியிருக்குங்களா. ஸோ இந்த வேலிட் செல் வந்து நம்ம போயிருப்போம். ஸோ வேலிட் செல் மீன்ஸ் அடுத்த கேண்டல்ல செல் போயிருப்போம். பட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் இந்த எப்படி சொல்றது, இந்த ரிவர்ஸ் பை வந்த உடனே என்ன பண்ணிருப்போம்னா நம்ம பொசிஷன் வந்து கட் பண்ணிட்டு கரெக்டா 11:45க்கு ஒரு பை ஆர்டர் எடுத்திருப்போம். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, நம்மளோட எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்ல போல, ட்ராப் கொடுத்து வேலிட் செல், தட் மீன்ஸ் டவுன் சைட் வரல அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட்ல 11:45க்கு ஒரு பை ஆர்டர் எடுத்திருப்போம். அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் முடியிறப்ப அப்சைட்ல தான் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரேட்ல சப்போஸ் நான் அந்த ட்ரேட்ல எடுத்துட்டு அது கூடவே பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 15 மினிட்ஸ்ல எனக்கு வந்து ட்ராப் காட்டல. பட் 5 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு ட்ராப் காட்டியிருக்கு. சப்போஸ் இந்த ட்ராப்ல நான் என்டர் ஆயிருந்தேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்டா ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கோம். எனக்கு ரிவர்சல் கொடுத்து 273ல கொடுத்துருக்கு. லோ பாத்தீங்கன்னா 214 வரைக்கும், சாரி 213 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, 213 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுலயும் ஒரு லாபம் வந்து நான் பார்த்துருக்கலாம். சப்போஸ் இந்த ரிவர்ஸ் பைல நான் ட்ரேட் எடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் செல்ல நான் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கலாம். இந்த ரிவர்ஸ் செல்ல ஒரு என்ட்ரி எடுத்து எனக்கு வந்து எப்படி சொல்றது 214 வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறது வந்து நீங்க எப்படி சொல்றது லைவ்ல பார்க்க தான் பழகும். ஓகேங்களா. இப்போ நான் டைரக்டா காட்டிட்டேன். பட் நீங்க லைவ்ல 2-3 சார்ட்டை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நான் ப்ரீவியஸ் டே எடுக்கிறேன். சொல்லுங்க சார். இப்போ ட்ராப்ல இப்போ நீங்க காட்டிட்டு இருக்கீங்களா சார், அதுக்கும் நம்ம மொமெண்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டார்கெட் வந்து 40, ஸ்டாப் லாஸ் 20 ஃபிக்ஸ் பண்றோம். ட்ராப்புக்கும் அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்களா சார், இல்ல நெக்ஸ்ட் சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்களா? ட்ராப்புக்கும் 20 ட்ராப்புக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுல மென்ஷன் ஆயிருக்குல ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேண்டல்ல இந்த ரேஞ்சு பாத்துக்கோங்க. நான் நிப்டிக்கு மட்டும் சொல்றேன். நிப்டிக்கு இந்த ரேஞ்ச் வந்து 50 இருக்கு அப்படின்னா, ஒரு 50 இருக்கு அப்படின்னா நீங்க அந்த 50 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் அந்த இதுல கொடுத்துருக்கிற எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. 50க்கு மேல இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு காலம் காட்டும் ரேஞ்ச் அப்படின்ட்டு. அந்த ட்ராப்போட ரேஞ்ச் வந்து 50க்கு மேல இருக்கு அப்படின்னா மட்டும் 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க. ஓகே ஓகேங்களா. இது ஏன் சொல்றேன்னா இது அது ஆக்சுவலா இது லாஜிக்கா ஏன் சொல்றேன்னா ஒரே நிமிஷம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஒரு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆகுது. அதோட ரேஞ்ச் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னன்னா, சப்போஸ் வேலிட் செல் கொடுத்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்து திருப்பி இந்த ஜோனுக்குள்ள ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஜோன் வந்து ரொம்ப வைடா இருக்கு அப்படின்னா மேக்சிமம் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ரிவர்ஸ் பை குடிச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி போகதான் பார்க்கும். பட் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு 30 பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னா, அந்த 30 பாயிண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் பை வந்து வருது. ஓகேங்களா, 30 பாயிண்ட் கொடுக்குற இடத்துல வந்து ரிவர்ஸ் பை வருது அப்படின்னா மேக்ஸிமம் இங்க இருக்கிற லிக்விடிட்டி இது எல்லாமே கலெக்ட் பண்ண பார்ப்போம். இந்த இது லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வந்து ஈவன் தோ டவுன் சைடு வந்துடும். ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு
இந்த 100 பாயிண்ட்ஸ் தட் மீன்ஸ் 50 பாயிண்ட்ஸுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைங்க. ஓகேங்களா? 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சதும் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ரிவர்ஸ் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருதா அப்படின்றத பாருங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ரிவர்ஸ் பை டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுத்துடலாம். பட் அந்த ரேஞ்ச் வந்து 50க்குள்ள இருக்கு, தட் மீன்ஸ் 50க்குள்ள இருக்குன்னா இதுக்கு மேல இருக்கிற லைனையே ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல மென்ஷன் பண்ணிருக்கிற லைனையும் ஸ்டாப் லாஸா வச்சு நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்த தான் நான் வந்து ஒரு ரிட்டைல் டேப் ஷீட்னு கொடுத்துருப்பேன், ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதுல வந்து 2 காலம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் இப்போ கூட காட்டுறேன் ஆக்சுவலா. ஸோ அதுல கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓகே ஆக்ட் ஆன் ஆர்எஸ், ஹோல்ட் ஆன் ஆர்எஸ்ன்னு கொடுத்துருக்கேன்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வந்து எப்படி சொல்றது, ஒரு 40ல இருந்து 50 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க ரிவர்ஸ் பை ரிவர்சல் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க ரியாக்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் அந்த டைரக்ஷன்ல நீங்க ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் அந்த ரேஞ்ச் வந்து 20க்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்ல வேலிட் செல் வந்துச்சு அப்படின்னா அதுலயே ஹோல்ட் பண்ணலாம். ஈவன் தோ ரிவர்ஸ் பை ரிவர்சல் வந்துச்சுனாலும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். கான்செப்ட் வைஸ் என்னன்னா, ஒரு ரேஞ்ச் சின்னதா இருக்கிறப்ப ரிவர்ஸ் பை ரிவர்சல் வருது அப்படின்னா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண பார்ப்பான். ஓகேங்களா? லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து டவுன் சைடு வந்து இறக்கிடுவாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே நான் போட்டிருப்பேன். ஏன்னா இந்த ரிவர்ஸ் பை ரிவர்சல்ன்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருக்கு. நான் இந்த ட்ராப் எடுக்கிறப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன் இதை பத்தி. இது எல்லாமே 15 மினிட்ஸ் தானே சார்? ஆமா சார். ஆக்சுவலா நிப்டி பொறுத்த வரைக்கும் 15 and 5, பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் 30 and 15. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க கூகுள் அடிச்சா வரும் எதெல்லாம் வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட், எது நான் வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஸோ வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு எல்லாமே 30 and 15 மினிட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 30 and 15. நெக்ஸ்ட் நான் வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாத்தீங்கன்னா 15 and 5. இதுதான் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த ரெண்டு இதை வச்சுதான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் சென்செக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 15ல பார்ப்பேன், இல்லை 30 மினிட்ஸ்ல பார்ப்பேன். இப்போ சென்செக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல பார்க்குறப்ப ஏதாச்சும் ட்ராப் ஏதாச்சும் வந்திருக்கா, இல்லை மொமெண்டம் வந்திருக்கான்னு பார்க்குறப்ப இன்னைக்கு இங்கே மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் மொமெண்டம் என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினாரியோ 1 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் நம்மளுக்கு சினாரியோ 1 வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சினாரியோ 1 வந்திருக்கு. ஸோ இப்போ 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 நான் சொல்ற ப்ராக்டிஸ் வந்து நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். இப்போ இதை பார்த்த உடனே என்ன எடுத்திருக்கணும், அடுத்த கேண்டல்ல பை எடுத்திருக்கணும். இது இந்த சிக்னலை டைரக்டா நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுல நான் பை டைரக்டா எடுத்திருப்பேன், இதுல பை எடுத்திருப்பேன். ஸோ இது வந்து நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன், ஏன்னா ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து சினாரியோ 1ல கவர் ஆகும், டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா S/P வந்திருக்குங்களா. ஸோ இதுல வந்து நான் புட்டு போயிருப்பேன், பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். மேக்ஸிமம் உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா மார்க்கெட்டை வேற ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போறான்னு அர்த்தம். பட் நம்ம குயிக்கா அந்த டிசிஷன் எடுக்கிறோம்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்ட்டு, அந்த டிசிஷன்ல நம்மளால ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து 100% கவர் பண்ண முடியும். பட் அது வந்து நீங்க எப்படி சொல்றது, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து அதை வந்து ட்ரேடிங்ல வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அடுத்த கேண்டல்ல வந்து செல் போவோம். ஸோ இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், இதுவும் அவாய்ட் பண்ணுவோம். இது எல்லாமே அந்த ப்ளூ லைனுக்கு கிட்ட இருக்கு. ஸோ அதனால அவாய்ட் பண்ணிடுவோம். சார் சென்செக்ஸ்ல நாங்க ட்ரேட் பண்ணனும்னா 30 மினிட்ஸ் லேட்டா வருது இல்லீங்களா, அது எப்படினா பண்றது சார்? ஆமா சார். இது ஆக்சுவலா இப்ப நான் காட்டுற சார்ட்டும் டிலே தான். டின்னு போட்டுருக்கு பாருங்க, இங்க டிலே டேட்டா இருக்குங்களா. ஸோ இந்த டிலே ஆக்சுவலா என்னன்னா ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா டிலே டேட்டா தான் இருக்கு. ஸோ இதுல
உங்களுக்கு இயர்லி பாத்தீங்கன்னா 5800 சம்திங் சார்ஜ் பண்றாங்க சார். ஸோ பை ரியல் டைம் டேட்டா இப்படி கொடுத்தீங்கன்னா 5800 கிட்ட 5000 நினைக்கிறேன், சாரி 5000 பே பண்ணணும். பே பண்ணிட்டுனா பிஎஸ்சி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா வரும். ஸோ இது வந்து இயர்லி சார்ஜ், மந்த்லி கிடையாது, இயர்லி சார்ஜ். இதை ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரியல் டைம் டேட்டா வந்து சென்செக்ஸுக்கும் பார்த்துக்கலாம். கிடையாது இல்ல சார்? புரியல சார். சார் அப்படி இல்லைன்னா வேற ஆப்ஷன் கிடையாது இல்லைங்களா? டிலே இது பார்த்து எடுக்க முடியுங்களா? ட்ரேட் பண்ணலாங்களா? இல்ல சார், டிலே பார்த்து எடுக்கலாம். பட் நாங்க வந்து அந்த பிளான் போட்டுக்க சொல்றோம். அந்த பிளான் வந்து மேக்ஸிமம் போட்டுடுறாங்க. ஏன்னா அது 5000ன்றது இயர்லின்றதுனால உங்களுக்கு நாமினலா தான் இருக்கும். ஓகே ஓகே சார். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சினாரியோ 2, ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டல் இல்லை. ஸோ இது வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து ஆக்சுவலா நாங்க இது ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு பார்த்த உடனே நாங்க எப்படி சொல்லிடுறோம். ஸோ ஓகே, இது பாத்தீங்கன்னா டவுட் சார். சார் இந்த பாக்ஸ் மட்டும் வந்து அதுல ஒரு அட் சிம்பிள் வருது, அது என்ன மீன்ஸ் பண்ணு சார்? இது சொல்றீங்களா? சார் இது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் சார். இந்த கிரீன் லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து ரெட் லைன், தட் மீன்ஸ் ஒரு புல்லிஷ்ல இருந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் ட்ரெண்ட் வந்து மாறுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். அது ரெண்டு சிம்பிள் காட்டுது, பவர் சிம்பிள் ஒன்னு காட்டுது, இது ஒன்னு காட்டுது. ஆமா சார், இங்க பாத்தீங்கன்னா ரெட்ல இருந்து மார்க்கெட் வந்து கிரீன், தட் மீன்ஸ் பேரிஷ்ல இருந்து புல்லிஷ் மாறுதுன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். பட் இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரெண்ட் ப்ரெடிக்டரோட இண்டிகேஷன். ஓகே ஓகேங்க சார். ஓகே பிரபா, ரிவர்ஸ் பைக்கும் ஆப்போசிட் பைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. சொல்றேன் சார். ஸோ ரிவர்ஸ் பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு புல் ட்ராப் வருது. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு புல் ட்ராப் வந்திருக்கு. புல் ட்ராப் வந்து ஒரு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வேலிட் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன், தட் மீன்ஸ் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி எனக்கு வேலிட் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? என்னோட டார்கெட் வந்து 1-2 அப்படின்றத இங்க வச்சிருக்கேன், 1:2 வச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து ரீச் ஆகலை. ஓகேங்களா? ரீச் ஆகாம மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஜோனுக்குள்ளே வருது. ஓகேங்களா? இந்த ஜோனுக்குள்ளே வருது அப்படின்னா நான் அந்த இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று, சாரி ஒரு சீட் ஷீட் ஒன்று காட்டியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்ச் ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மேல இருக்கிறத எஸ்எல்லா வச்சுப்பீங்க. ஓகேங்களா? மேல இருக்கிறத எஸ்எல்லா வச்சுட்டு இங்க ரிவர்ஸ் பை அப்படின்னு இண்டிகேஷன் காட்டும். ஓகேங்களா? ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் ஆர்டரை கலெக்ட் பண்றதுக்காக உள்ள வரான். தட் மீன்ஸ் இந்த வேலிட் செல் வந்து ஃபோர்ஸா இல்லை. ஃபோர்ஸானா ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து உள்ள இல்லை. ஸோ அதனால திருப்பி ஆர்டரை கலெக்ட் பண்றதுக்காக ஜோனுக்குள்ளே வராங்க. வர்றப்ப இங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பைன்னு காட்டும். அப்படி காட்டுறப்ப இந்த ரேஞ்ச் சின்னதா இருந்துச்சுன்னா மேல இருக்கிற பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் மீன்ஸ் அந்த டேபிள்ல மென்ஷன் ஆகி ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடனா இருக்கு, தட் மீன்ஸ் வைடன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, எக்ஸ்பெக்டட் ரேஞ்சை விட அதிகமா இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த ரிவர்ஸ் பை வந்த உடனே நீங்க பொசிஷனை கட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேடு, தட் மீன்ஸ் இந்த வேலிட் செல் பொசிஷனை கட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அடுத்தது பை ட்ரேட் எடுப்பீங்க. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, நம்ம எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல போல அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பை அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. அதனால மார்க்கெட் வந்து திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வந்து ஆர்டரை கலெக்ட் பண்றதுக்காக வருது. தட் மீன்ஸ் இந்த ரேஞ்ச் சின்னதா இருந்துச்சுன்னா ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், திருப்பி ஃபாலோ ஆயிடுவான். சப்போஸ் இந்த ரேஞ்ச் வைடனா இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டை மறுபடியும் அப்சைடு வந்து கொண்டு போயிடுவான். தட் மீன்ஸ் எப்படி சொல்ல, எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன் அப் ட்ரெண்ட்லேயே வந்து கொண்டு போயிடுவான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நான் லாஸ் ஃபேஸ் பண்ணாலும் அடுத்த ட்ரேட்ல ரிவர்ஸ் பை ட்ரேட்ல நான் வந்து அந்த லாஸை வந்து கவர் பண்ணிடுறேன். தட் மீன்ஸ் அந்த லாஸை வந்து நான் பாசிட்டிவா வந்து மாத்திடுறேன். அது அந்த மாத்துறதுக்கான இண்டிகேஷன் தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பை அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். சப்போஸ் நான் ரிவர்ஸ் பை காட்டலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் மேல வச்சிருக்கிற ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு நான் அடுத்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுவேன். தட் மீன்ஸ் அடுத்த ஒரு ட்ரேட் இன்னைக்கு எடுக்கலாமா நாளைக்கு எடுக்கலாமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பட் இங்க மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்ற ஒரு இண்டிகேஷன் நான் சொல்லிடுறதுனால நீங்க உங்க லாஸை வந்து அடுத்த ட்ரேட்ல வந்து உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். சார் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும் சார் மினிமம்? சார் அது அந்த டாக்குமெண்ட்ல போட்டிருக்கு சார். நீங்க இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு. நான் இந்த டீட்டெயிலா நான் சொல்றேன். நான் அப்கமிங் செஷன்ல ட்ராப் பத்தி எடுக்க போறேன். ஸோ அது நான் டீட்டெயிலா எல்லாமே நான் சொல்றேன். இப்போ ஆப்போசிட் பை பாத்தீங்கன்னா சேம் இதே தான், ஒரு புல் ட்ராப் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் ஆக்சுவலா இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் இருக்கும்.
மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்பவே நம்ம இந்த ட்ராப்பை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷ் சைட்ல இருக்கிறப்பவே நான் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து உள்ள வருது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடும். பட் லேட்டரா தான் நம்மளுக்கு இந்த இப்ப சார் கேட்டாருங்களா ஒரு சுழல் சிம்பிள் மாதிரி காட்டுது அப்படின்னு இண்டிகேஷன். ஸோ லேட்டரா தான் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடு வந்து போகும். ட்ரெண்ட் ப்ரிடிக்டரோட இண்டிகேஷன் வந்து லேட்டரா தான் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடு வருது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். பட் நம்ம முன்கூட்டியே செல்லர்ஸ் தட் மீன்ஸ் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் ஓகேங்களா, அந்த ப்ரெஷர் வந்து உள்ள முன்கூட்டியே வருது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடும். இப்படி காட்டுறப்ப எனக்கு இங்க வேலிட் செல்லே வரல ஓகேங்களா, வேலிட் செல்லே வராம மேல இருக்கிற ஜோனை பிரேக் பண்ணுச்சு. தட் மீன்ஸ் மேல இருக்கிற அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா இங்க எனக்கு ஆப்போசிட் பை ஓபி அப்படின்னு இண்டிகேஷன் வரும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் தட் மீன்ஸ் டவுன் சைட் போகாம திருப்பி மார்க்கெட் வந்து அப் சைடே டிராவல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நிஃப்டியில கூட நான் காட்டியிருப்பேன் பாருங்க. 1 செகண்ட். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 1 செகண்ட் இது பெருசாக்கிறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட் பை அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா, ஓபின்னு வந்திருக்கு. சாரி ஆர்பி ரிவர்ஸ் பைன்னு வந்திருக்கு. ரிவர்ஸ் பை நான் 920க்கு எடுத்திருப்பேன். எடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, புல் ட்ராப் கொடுத்துருக்கு. புல் ட்ராப் கொடுத்து லோயஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ண முடியல. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் இல்லை. அதனால அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்காம போல. தட் மீன்ஸ் அந்த இடத்துல நான் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணல. அந்த இடத்துல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றேன். என்னன்னா ஆப்போசிட் பை மார்க்கெட் தட் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே வந்து மார்க்கெட் வந்து டிராவல் ஆகுது அப்படின்றதுக்காக ஆப்போசிட் பை அப்படின்னு கொடுக்குறேன். சப்போஸ் இந்த ரிவர்ஸ் பைல எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் ட்ராப் வந்தாலும் மார்க்கெட்டை அப்சைட் நோக்கி தான் கொண்டு போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் ஆப்போசிட் பை கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க பை 920க்கு எடுத்திருந்தீங்கன்னா ஆப்போசிட் பை வரப்ப என்ன பண்ணிருப்பீங்கன்னா அந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க, க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படியே எக்ஸிஸ்டிங் பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. எப்ப உங்களுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுதோ அப்பதான் நீங்க வைண்ட் ஆஃப் பண்ணிருப்பீங்க. எப்ப ரியாக்ட் ஆகுது, நீங்க 920க்கு பை எடுத்தீங்கன்னா எப்ப ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் எனக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகுது. அப்ப 24,273 தான் உங்க எக்ஸிட் பாயிண்ட் இருந்திருக்கும். 24,188 என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா 24,273 தான் நீங்க ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பீங்க. பிரபாகர், இப்ப நம்ம அந்த பாயிண்ட் நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஒரு செல் வந்திருக்கு. சோ அது வரைக்கும் நீங்க எடுக்கவே முடியாதுன்றீங்களா? ஆமா மேம், இன்பிட்வீன்ல உங்களுக்கு இண்டிகேஷன் வந்தா மட்டும்தான் நம்ம எப்படி சொல்றது ட்ரேட் எடுப்போம். இன்பிட்வீன் வேற இண்டிகேஷன் வரல அப்படின்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கால் சைட்ல இருந்தா கூட புட்டு காட்டி இருக்கு நடுவுல இல்லைங்களா? இல்ல மொமெண்டம் வந்து ஆக்சுவலா ட்ராப்புக்கும் மொமெண்டமும் பாத்தீங்கன்னா எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா தரணும்னா ட்ராப்புக்கு தான் தரணும். ட்ராப்ன்றது உங்களோட என்டையர் பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு போறது. ஸோ மொமெண்டம்ன்றது அந்த ட்ராப்புக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர். ஓகே, மறுபடியும் உங்களுக்கு வேல்பியோ விபியோ இல்ல வந்து ஓபியோ ஏதாவது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க? ஆமா ஆமா மேம். அந்த டைம் இனிஷியலாவே நீங்க விட்டுட்டீங்கன்னா யூ ஷுட் வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் பையிங் ஆப்ஷன் வர வரைக்கும். ஆமா மேம். ஒரு ஆக்சுவலா இப்போ கான்செப்டைஸ் எப்படின்னா இது ஒரு ஜிக்ஸாக் மேனர்ல, தட் மீன்ஸ் ஒரு ஜிக்ஸாக் மேனர் தான் மேம். இப்போ இந்த பாட்டம் பாயிண்ட்ல ஒரு பியர் ட்ராப் வந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் 100% ஒரு புல் ட்ராப் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பாட்டம்ல நீங்க ஒரு ட்ரேட புடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு புல் ட்ராப் வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா வேலிட் செல் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அப்ப அந்த வேலிட் செல் வருதுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து டவுன் சைட் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப அது வரைக்கும் நீங்க இந்த விபில பிடிச்ச ட்ரேட வேலிட் செல் வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். வேலிட் செல் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பை ட்ரேட முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலிட் செல் படி ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, அது டவுன்ல வரும். நெக்ஸ்ட் இந்த பாட்டம்ல ஒரு பியர் ட்ராப் இண்டிகேட் ஆகும். ஸோ அந்த பியர் ட்ராப்ல வேலிட் பை வர வரைக்கும் நீங்க இந்த செல்லோட ட்ரேட நீங்க ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு சைக்கிளிக் மேனர் தான். இது கன்சிக்யூட்டிவா இது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ல
ஒரு பாட்டம் ஒரு டாப், ஒரு பாட்டம் ஒரு டாப், இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது பண்ண உங்களோட சிஸ்டமை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். தட் மீன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஆக்சுவலா நான் இப்போ ஓரலா சொல்லிட்டேன், பட் ப்ராக்டிஸா வரணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கூட நீங்க மல்டிபிள் சார்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி பார்க்கணும். சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு வேலிட் பை வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துடுறோம் சார். அதுக்கப்புறம் அது நமக்கு நல்ல பொசிஷன் போயிட்டே இருக்கு. அதே நம்ம 5 மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு ஒரு இடத்துல புல் ட்ராப் வந்து வேலிட் செல் வருது. பட் ஆனா 15 மினிட்ஸ்ல காட்டல. அப்ப நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம் சார்? குயிக் பண்ணிக்கலாம் சார். நீங்க வேல்யூ செல் வருது அப்படின்னா புக் பண்ணிட்டு நீங்க அந்த வேல்யூ செல் படி நீங்க வந்து எப்படி சொல்றது ஒரு செல் என்ட்ரி வந்து எடுக்கலாம். சோ இன்னும் எப்படின்னா 15 மினிட்ஸ்ல வந்து அது பை சிக்னல்லே தான் இருக்கு அப்படின்ற போது அதான் இப்ப 15 மினிட்ஸ் படி பை சிக்னல்ல தான் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோ கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பை வந்து முன்னாடி காட்டிருந்துச்சு 15 மினிட்ஸ்ல. பட் ஆனா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பை காட்டிட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு தான் டிராவல் பண்ணி போயிருக்கு. பட் அந்த அப்சைடு போன டைம்லேயே பாத்தீங்கன்னா இந்த ஜோன் தட் மீன்ஸ் இந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. பட் அதை வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். பட் நீங்க இந்த ரிவர்ஸ் பைல எடுத்து அந்த 5 மினிட்ஸ்ல ஒரு நம்மளுக்கு ஒரு வேலிட் செல் ஆர் ரிவர்சல் செல் காட்டுது இல்ல, ஸோ அந்த இடத்துல குயிட் பண்ணாலும் நல்லதுதான், தப்பு கிடையாது. ஏன்னா இது அப்சைடு தான் போனோம் அப்படின்ற அவசியம் இல்லை சார். ஸோ மேபி இது டவுன் சைடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அந்த இண்டிகேஷன் வர்றப்ப நீங்க குயிட் பண்ணிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ்ல பண்ணிருக்க மாட்டீங்க, ஒரு மினிமல் ப்ராஃபிட்ல குயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ குயிட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேடுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கிரியேட் ஆகுதுன்றதுனால தான் நம்மள 5 மினிட்ஸ்ல ஒரு ட்ராப் காட்டியிருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஃபுல்லாவே ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு டவுன் சைடு இறக்கியிருக்கான். பட் இறக்கிட்டு அகெயின் அப்சைடு வந்து எப்படி சொல்றது அப்சைடு வந்து போயிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் தான் வச்சிருக்கு. இப்போ நம்ம ரெண்டுமே ஸ்விட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு அதுல 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் எதுல நமக்கு ஃபர்ஸ்ட் சிக்னல் வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லைங்களா சார்? ஆமா சார், ஆமா. ட்ராப் பொறுத்த வரைக்கும் அதான் கான்செப்ட். ட்ராப்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன் என்னன்னா, ஒரே டைம் ஃப்ரேம்ல ட்ராப் ஃபார்ம் ஆகுது. தட் மீன்ஸ் இப்போ 10:30க்கு ஃபார்ம் ஆகுது, 5 மினிட்ஸ்ல 10:30 ஃபார்ம் ஆகுதுன்னா வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். வெயிட்டேஜ்னா அந்த இடத்துல அதிகமான எப்படி சொல்றது ஒரு ஆர்டர்ஸ் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் வந்து வேலிட் செல்லே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஸோ அது மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள் காட்டியிருப்பேன், நம்ம குரூப்லேயே போட்டிருப்பேன். ஒரே டைம் ஐ வெயிட்டேஜ், ஆமா சார், ஐ வெயிட்டேஜ்னு போடுவேன். ஐ வெயிட்டேஜ்னா ஒன்றும் கிடையாது, ஒரே டைம் ஃப்ரேம் ஒரே ட்ராப் வந்து 2 டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆகும். அப்படி ஆச்சுன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து டவுன்ல போகும், இல்லை அப் சைட்ல போகும். வேலிட் பை கொடுத்துச்சுன்னா அப் சைட்ல போகும், வேல்யூ செல் கொடுத்துச்சுன்னா டவுன் சைட் போகும். ஸோ ஆக்சுவலா இப்போ நீங்க இது வந்து ஸ்டாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில கிளைண்ட் வந்து இப்போ ஸ்விங் ட்ரேடிங் கேட்டாங்க, ஸோ ஸ்டாக்ஸுக்கும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் இண்டிகேட் ஆயிடுச்சு, ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு. ஸோ இங்க எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்ராப் ஆயிருக்குங்களா. ஸோ அப்போ இந்த ஆர்பியில பிடிச்சிருந்தீங்க, ஒரு ட்ரேடை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த விஎஸ் வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இந்த விஎஸ் வரப்ப நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். அகெயின் மார்க்கெட் இப்ப நீங்க கேட்டீங்களா இந்த ரேஞ்ச் சின்னதா இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா திருப்பி உள்ள வந்திருக்கான், ரிவர்ஸ் பை கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, திருப்பி பாத்தீங்கன்னா டவுன் சைடு தான் கொண்டு வந்திருக்கான். அப்ப நாளைக்கு ஓபன் ஆகுறது கேப் டவுனா ஓபன் ஆக வாய்ப்பு இருக்கு டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும். பட் நம்ம என்னன்னா ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் மாறதுக்கு முன்னாடி நம்ம அரௌண்ட் 145க்குலாம் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டோம். ப்ரெஷர் பாயிண்ட்னா ரிவர்சல் பாயிண்ட், அந்த இடத்துல தான் அதிகமான ட்ராப் வந்து நடக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம அரௌண்ட் 145கே நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ அதனால இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல எப்படி சொல்றது ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது இதை வந்து ஒரு காஷியஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம் வந்தப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, அது ப்ராஃபிட்டோ லாஸோ. பட் ஆப்போசிட்ல ஒரு ரெட் ஜோன் தட் மீன்ஸ் நெகட்டிவா நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்றது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல வேலிட் செல்லும் ரிவர்ஸ் பை
புரியல சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது. இந்த இடத்துல வேலிட் செல்லும் ரிவர்ஸ் பையும் வந்திருக்கு இல்லைங்களா சார்? ஆமா சார், ஆமா. அது நம்ம நியூட்ரா தானே கன்சிடர் பண்ணணும் சார்? இல்ல, இங்க ரிவர்ஸ் பை வந்திருக்குன்னா இப்ப அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டனா இருக்கு. ஷார்ட்டனா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் தள்ளி வைக்கணும். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் சார். இப்ப ரேஞ்ச் ரொம்ப சின்னதா இருக்குன்னா என்ன பண்ணுவான்னா, இப்ப வேல்யூ செல் கொடுத்துட்டு தொடர்ந்து டவுன் சைடு வந்து இறக்கிடுவான் ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் அப்படி இல்ல, இந்த ரேஞ்ச் சின்னதா இருக்குன்னா மறுபடியும் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் ஆயிருக்கும். நான் ஜோன் ரிஜெக்ஷன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெட் ஜோன்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா எப்படி சொல்றது, இதை டேர்ன் பண்ணி கொண்டு வர மாட்டான். இதுக்குள்ள அதிகமான ஆர்டர்ஸ் வந்து உட்கார போகுது, செல் ஆர்டர்ஸ். ஸோ அப்ப இந்த ரிஜெக்ஷன் அவனுக்கு ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆகணும் அப்படின்னா சின்னதா ஒரு புல் பேக் குடிச்சிட்டு தான் கீழே இறக்குவான். அதுக்காக தான் நான் இங்க சும்மா ஆக்சுவலா இங்க ரிவர்ஸ் பைன்னு காட்டுறேன் அப்படின்னா, ஒரு சில ரிவர்ஸ் பை கன்சிடர் பண்ணுங்க, ஒரு சில இதை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அது ஏன்னா இந்த சொல்லுங்க ரேஞ்ச் சின்னதா இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா அவன் இதுக்குள்ள வரானா உங்களுக்கு ஆர்டர் கலெக்ட் பண்ண தான் வருவான். சப்போஸ் இந்த ரேஞ்ச் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரிவர்ஸ் பைக்கு முக்கியத்துவம் தாங்க. ஓகே. நீங்க அந்த ரேஞ்சுன்னு சொல்றது அந்த ரெட் கலர் பிளாக் இருக்கு அந்த ஏரியாவா? ஆமா மேம், ஒரே நிமிஷம். ஆமா மேம், இந்த ரேஞ்சுன்றது இந்த கேண்டலோட ஐஎன்ஓ. அது வந்து இங்க நான் போட்டிருப்பேன் பாரு, இங்கே இந்த டேபிள்ல அப்டேட் ஆயிருக்கும் 3.90. ஓகே, இப்ப அதுவே வந்து உங்களுக்கு வந்து பெருசா இருந்ததுன்னா யூ கேன் ட்ரை ரிவர்ஸ் புல். கரெக்ட். நான் இந்த சீட் ஷீட்ல போட்டிருக்கேன். இப்ப மிட் கேப் இந்த 1500 ரேஞ்ச் இருந்துச்சுன்னா, ரேஞ்ச் அபோ ஒரு 5ல இருந்து 5.8 இருந்துச்சுன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஆர்பி. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரேஞ்ச் வந்து அந்த 5க்கு கீழே தான் இருக்கு. ஸோ அதனால கன்சிடர் பண்ண வேணாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே, இங்க ஜோன் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இதோ பாருங்க, இங்க எப்பெல்லாம் அந்த கிரீன் ஜோனுக்குள்ள வராங்களோ அப்ப மேக்சிமம் அப் சைடு தான் டிராவல் பண்ண பார்ப்பான். ஸோ அதனால அந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்க லைவ்லயும் பார்க்கலாம், நிறைய சார்ட்ஸ்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்ப ரீசெண்டா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம், நான் குரூப்லயும் போட்டிருப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பியர் ட்ராப் இண்டிகேட் ஆகி வேலிட் பை கொடுத்துருக்கு. அகெயின் இந்த ஜோனுக்குள்ள ஃபால் ஆனாலும் அங்க எனாஃப் பையர்ஸ் வந்திருக்காங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா நேத்து டே ஓப்பனிங்ல மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ள வந்து அப்சைடு தான் போயிருக்கான். இது ஏன் ஓபி கொடுத்துருக்குன்னா, ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன அந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட், தட் மீன்ஸ் அந்த ஜோனை மேல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால ஓபி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சப்போஸ் விபில எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். எப்ப நம்மளுக்கு வேலிட் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் காட்டுதோ அது வரைக்கும் நம்ம கான்ஃபிடென்ட்டா அந்த ட்ரெண்டை வந்து நம்ம ரைட் பண்ணலாம். நீ ஆக்சுவலா ஒரு சிலவங்க வந்து இதுவும் சாரி ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பை இங்க கன்சிடர் பண்ணிருந்தோம் அப்படின்னா சப்போஸ் வேலிட் செல் கொடுத்துருக்கு, நம்மளுக்கு ரிவர்ஸ் பை வந்து நம்ம இதுல கன்சிடர் பண்ணிருப்போம், அப் சைடு தான் டிராவல் ஆயிருக்கு. டாடா பவர் செக் என்ன ஸ்டாக் சார்? டாடா பவர். டாடா பவர். ஓகே, டாடா பவர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் செல் கொடுத்துருக்கு. பட் அடுத்த நாள் தட் மீன்ஸ் அன்னைக்கு டே ஓப்பன்ல ஆப்போசிட் செல் கொடுத்துருக்கு. ஸோ இதுல வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஆப்போசிட் செல் படி அடுத்த கேண்டில்ல நான் வந்து ஒரு செல் என்ட்ரி வந்து போயிருப்பேன். பட் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ரிவர்ஸ் பை படி பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டில்ல ஒரு பை. பட் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்றது, டார்கெட்டும் ஹிட் ஆகாம நம்மளுக்கு ஒரு கன்சாலிடேஷன்ல முடிஞ்சிருக்கு. இது ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட் ஜோனும் இந்த கிரீன் ஜோனும் பாத்தீங்கன்னா இன்டர்செப்டா இருக்கு. இன்டர்செப்ட்னா ரெண்டுமே ஒரே இடத்துல நம்மளுக்கு காட்டுது. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல பையர்ஸும் ஒரே லெவல்ல இருப்பாங்க, செல்லர்ஸும் ஒரே லெவல்ல இருப்பாங்க. ஸோ எப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கும். தட் மீன்ஸ் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்லயும் போகாது, எப்படி சொல்ல டவுன் சைடும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஸோ அதனால
அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். பட் நம்மளுக்கு பியர் ட்ராப் கொடுத்த மாதிரி இந்த மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த கிரீன் ஜோனை டச் பண்ணுதோ அப்பெல்லாம் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஜோனுக்குள்ள, பட் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜெக்ஷன் வச்சிருக்கு. ஏன்னா இந்த ரெட் ஜோனுக்கும் சேம் இன்டர்செப்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இது மாதிரி ஏரியா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த ரெட் ஜோனும் கிரீன் ஜோனும் நியர்பை இருக்கு அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது. வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் பார்க்கணுங்களா? சார் இந்தியன் செக்மெண்ட்ல எத்தனை ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் சார்? சார் இது நீங்க வேர்ல்டு வைடு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்தியன் செக்மெண்ட் இந்தியன்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 சார் டாப் 50ல பார்க்கலாம். ஓகே, டாப் 50 மட்டும் தான் சார்? ஆமா சார், டாப் 50 ஆக்சுவலா அதுல லிக்விடிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால அதை பார்க்கலாம். 10 இதுதான் கொடுத்திருக்க மாதிரி இருக்கு சார், அதனால ஒரு 10. இல்ல சார், நான் ஆக்சுவலா எல்லா செக்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு வரும். நீங்க செக் பண்ணி பார்த்தேன் சார். டாடா பவர்லாம் வரல சார். இல்ல ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு இன்வைட் ஒன்லிக்குள்ள பாத்தீங்கன்னா வேற ஒரு நேம்ல இருக்கும். நான் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணுங்க. இல்லைன்னா செஷன் முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே. அதே மாதிரி சாரி ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்விங் ட்ரேடிங்னா நீங்க டே டைம் ஃப்ரேம் இல்ல சாரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல வச்சு செக் பண்ணலாம். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா மண்டேல இருந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க சும்மா டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பாலிகேப் நம்மளுக்கு முன்னாடி இருந்தே 22 ஜூன்ல இருந்தே வேல்யூ செல் கொடுத்துட்டு ஃபால்ல தான் இருக்கு. ஸோ என்னன்னா இப்ப எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் காட்டல. சப்போஸ் காட்டி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு தேதியில என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு சும்மா ஒன் டேல நான் பாக்குறப்ப என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு இருக்குன்றத பாருங்க. இப்ப ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு, ரிவர்ஸ் பை கொடுத்த இந்த கேண்டில் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா அப்சைட் போயிருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டாக்ஸுக்கும் சும்மா நீங்க நோட் பண்ணி வைங்க. ஸோ அடுத்த வாரம் அது எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 ஜோனும் நியர்பை இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி சொல்றது, அப் சைடும் போகாம டவுன் சைடும் போகாம கன்சாலிடேஷன்ல. இந்த டெய்லி சார்ட்ல வந்து புல் ட்ராப் இருக்கு, பே ட்ராப் இருக்குங்கிறத நம்ம இதுல ஏஐடி கேட்டு பார்க்கலாமா சார்? புரியல சார், எதுல கேக்குறீங்க? நம்ம டெய்லி சார்ட்ல பார்க்கணும் சார். ஆமா, அது வேலிட் பை வேலிட் இது வந்து எந்த ஸ்டாக்ல இருக்குன்னு ஏஐடி கேட்டா சொல்லுமா சார்? டெய்லியில சொல்லாது. ஏன்னா இது நான் இப்ப எப்படி சொல்றது, இதுல இருக்கிற டேட்டா தான் அதுல ஃபீட் பண்ணி சொல்லும். ஏன்னா இதுல வர டேட்டா தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுல நான் வெறும் 15 மினிட்ஸ் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். இன் ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா நான் டே டைம் ஃப்ரேமும் மேக்ஸிமம் இதுல எனேபிள் பண்ண பாக்குறேன். அப்ப நம்ம இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள இருக்க மட்டும் தான் அது அனலைஸ் பண்ணி சொல்றீங்க. சார் இந்த டேஷ்போர்ட் எங்க கிடைக்கும் சார்? இந்த டேஷ்போர்ட் நான் கொடுத்துருக்கேன் சார். இது யூஆர்எல் நான் அனுப்பிச்சிருக்கேன். உங்க நேம் சார்? ஆக்சுவலா சரவணன் சார், யாழினி சரவணன். ஓகே சார், நான் மறுபடியும் உங்களுக்கு சென்ட் பண்றேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சென்ட் பண்றேன். சரிங்க சார். இது மொபைல் ஆப் இருக்குங்களா பிரபாகர்? இருக்கு மேம், இருக்கு. மொபைல் ஆப் இருக்கு சார். அந்த மொபைல் ஆப்ல ஒரு லைவ் செக்மெண்ட் கொடுத்தா அது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம் சார்? இல்ல ஆக்சுவலா அது வந்து இப்ப நான் காட்டுறேன்ல இந்த என்ட்ரிஸ், இது எல்லாமே அதுல ஆப்ல வந்து இண்டிகேஷனா உங்களுக்கு காட்டும். பட் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு சார். இதுக்கு அதுக்கும் இப்போ நிறைய 300 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி காட்டுது சார். இல்ல அதுதான் நீங்க அது மொமெண்டம் என்ட்ரி ஆக்சுவலா உங்களுக்கு காட்டிருக்கும். அது மாதிரி ஆக்சுவலா மொமெண்டம் என்ட்ரில அதுல கொடுத்துருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு குயிக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு வருவோம். ஸோ ட்ராப்புக்கு தான் நம்ம அதோட டார்கெட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி பார்ப்போம். அதுல B/C S/Pன்னு ஒரு இண்டிகேஷன் காட்டும். ஸோ அது வந்து மொமெண்டம் என்ட்ரி. ஸோ அதோட டார்கெட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் வைடரா தான் காட்டும். ஆர்பில கூட நிறைய காட்டுது சார். 400 பாயிண்ட்ஸ் கிட்ட காட்டுது சார். ஓகே, 15 மினிட்ஸ்ல சொல்றீங்களா? ஆமா சார். டைம் ஸ்லாப் அதெல்லாம் எதுவும் போகல சார். ஜஸ்ட் நிஃப்டின்னு போட்டு அதுல இது காட்டுது சார். சார்ட் 1 சார்ட் 2 அந்த மாதிரி காட்டுது சார். ஆர்பின்னு போட்டு பாக்ஸ்ல காட்டுது சார். இல்ல என்ட்ரி வந்து 24,408, டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,446 அப்படி காட்டுது சார். ஆமா சார், அது உங்களுக்கு எப்படி சொல்றது, அந்த ரேஞ்சு காட்டுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அது வரைக்கும் வரும், ஹோல்ட் பண்ணலாம். பட் மொமெண்டமுக்கு மட்டும் அதை கன்சிடர் பண்ண வேணாம் அதுல போட்டிருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம அதுல கொடுத்துருக்கோம் எப்படி சொல்றது, ஒரு
20 பாயிண்ட்ஸ்ன்றது ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எவ்வளோ டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்ல ப்ரீமியம்ல நம்ம வைப்போம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். என்னுடைய இதுல ஹெச்டிஎஃப்சில வந்து நம்ம டே சார்ட்டுக்கு போனோம்னு வைக்கல, அதுல அந்த தண்டர் சிம்பிள் அந்த டைமண்ட் சிம்பிள் தான் வருது. விஎஸ்ஓ ஓஎஸ்ஓ எதையுமே வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் பாக்குறேன். ஸோ ஓகே, ஹெச்டிஎஃப்சில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ செல் கொடுத்திருக்கு. விஎஸ் வருது பாத்தீங்களா, எத்தனை தேதி வருது. ஓகே ஓகே, வந்து வர ஒண்ணு கூட வரலீங்க. அப் டு டிசம்பர் 25th இருந்தே ஒண்ணுமே இல்லை. ஓகே, உங்களுக்கு வேற ஏதாச்சும் பாப்அப் மாதிரி காட்டுதா? நாட் விசிபிள் சம்திங் ஏதாச்சும் பாப்அப் மாதிரி லோ பவர் சைடுவே காமிக்குது. வேற ஒண்ணு இந்த இதெல்லாம் வருது, அந்த தண்டர் சிம்பிள், டைமண்ட் சிம்பிள் இதுக்கெல்லாம் வருதுங்க. ஓகே ஓகே, ரெட் லைன், கிரீன் லைன், ப்ளூ லைன் இதுக்கெல்லாமே வருது. ஆனா அந்த பையா செல்லாங்கிறது அடுத்த தலைக்குமே இல்ல. 24th இயர் பிப்ரவரி செப்டம்பர் 24th எதுலயுமே வரல. ஓகே, இதுல செட்டிங் எனக்கு அனுப்புங்க சார், அனுப்புங்க, நான் பாக்குறேன். அப்புறம் எனக்கு ஒரு 4 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வருதுங்க சார். நான் மந்த்லி பே பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, அது அந்த ரிலையன்ஸ், அந்த ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ் அந்த 4 தான் வருது. இல்ல சார், நான் ஆக்சுவலா லாஸ்ட் மண்டேவே நான் அப்டேட் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் அப்டேட் கொடுத்துட்டேன். உங்க ஆர்எம்ஆர் மேனேஜரை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் நான் எப்படி சொல்றது, எல்லா செக்மெண்ட்டும் வர மாதிரி தான். நாம வந்து தனியா தான் நம்ம கிட்ட வாங்குங்க அங்க. ஓகே சார், நான் ஓகே புரியுது. அப்ப அத மேபி மிஸ் ஆயிருக்கலாம் உங்க நேம். எனக்கு பிங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எனேபிள் பண்றேன். ஓகே சார். எனக்கு அதே தான் ஆரம்பிட்டு செக் பண்ணுமா சார் குட்வில்ல? இல்ல சார், நீங்க எனக்கு டைரக்டா பிங்க் பண்ணுங்க. உங்க ஐடி மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க வாட்ஸ்அப்ல, நான் உங்களுக்கு இப்ப எனேபிள் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் நீங்க எப்படி சொல்றது, இப்போ பொசிஷனா எடுக்கிறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது கூட இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. சும்மா இப்போ மண்டே நான் ஒரு ஸ்டாக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஃப்ரைடே வரைக்கும் எப்படி போகுது அப்படின்றத சும்மா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரியல் மணி போடுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரியல் மணி போடுங்க. ஏன்னா இது வந்து எப்படி சொல்றது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸோ நான் இது கால்ஸோ நான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது செபி கைட்லைன்ஸ் படி. ஸோ இது வந்து நான் ஒரு அனலிட்டிக்ஸ் டூலா உங்களுக்கு தரேன். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் படி உங்களோட எப்படி சொல்றது, உங்களோட ரூல்ஸும் உங்களோட அனலிசிஸும் இதுல மர்ஜ் பண்ணி நீங்க எடுக்கிறப்பதான் இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அதனால இதை வந்து அப்படியே பிளைண்டா வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 999 பிளான்ல இருக்கேங்க சார். எனக்கு வந்து அந்த 4 ஸ்டாக் மட்டும் வருமா அப்படின்னு? இல்ல சார், நான் அதான் இப்ப சாருக்கு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நீங்க எனக்கு ஐடி மட்டும் பிங்க் பண்ணுங்க, நான் செக் பண்றேன். ஓகே சார், இது ஸ்டாக் ஆப்ஷனும் பண்ணலாம்ல சார் இதை பேஸ் பண்ணி? பண்ணலாம் சார், ஸ்டாக் ஆப்ஷனும் பண்ணலாம். எப்படி இது ஸ்டாக்ஸ்ல பார்த்துட்டு இது வர என்ட்ரி வச்சு இது பண்ணாங்களா, ஆப்ஷன்லயே டைரக்டா வருதா சார் ஸ்டாக் ஆப்ஷன்? இல்ல டைரக்டா வரும். பட் இப்ப எப்படி சொல்றது, ஸ்டாக்ஸ்ல காட்டுறத பேஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? ஆமா, சிக்னல் செல் சிக்னல் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஆமா. ஓகே ஓகே, थैंक यू சார். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க சார். அந்த ட்ரேட் வியூல வந்து அந்த டே ஸ்டார்டிங்ல அந்த லைன் அந்த கேண்டில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமா சார், இதுங்களா? ஓகே, இது வந்து இப்ப சும்மா அப்படி டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க சார். நான் இந்த இதுல நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். இதுல இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்க. செஷன் வந்து எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங். ஓகே ஓகே சார், அது மட்டும் அந்த எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் செஷன் இருக்குல்ல, அது மட்டும் எடுத்துட்டு சார். ரெண்டாவது ரெகுலர் ட்ரேடிங் ஹார்ஸ் அப்படின்னு இருக்கு, எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹார்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப எதுல சொல்றீங்க, எங்க காட்டுது உங்களுக்கு? சார் ஃபர்ஸ்ட் சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து டேட்டா மாடிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு சார். ஆமா 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 சார், ஆமா. அதுல வந்து செஷன் வந்து
ரெகுலர் சொல்லுங்க சார். ட்ரேடிங் ஹார்ஸ் இருக்கு, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹார்ஸ் இருக்கு ஓகே, சார். ரெகுலர் கொடுத்துருங்க சார். இப்ப செக் பண்ணி பாருங்க. கரெக்டா இப்போ இருக்கு சார், இப்போ வந்து தேங்க்ஸ். ஓகே. ஓகே, வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ், வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ಸರ್ ಸ್ವಿಂಗ್ ಟ್ರೇಡ್ ಮಾಡಕ್ಕೆ ಒನ್ ಡೇ ನೋಡ್ಕೊಂಡು ಸ್ವಿಂಗ್ ಟ್ರೇಡ್ செய்யலாமா சார்? 1 டே இல்ல 1 வீக், 2 டைம்ஸ் நீங்க செக் பண்ணலாம். 1 டே இல்ல 1 வீக் அது செக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒன் வீக்ன்றது உங்களுக்கு மேஜரான, எப்படி சொல்றது, ஒரு மேஜரான ட்ரெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். ஸோ அந்த 1 வீக் உள்ளார சப்போஸ் உங்களுக்கு ஒரு டே டைம் ஃப்ரேம்ல ஒரு சின்னதா ஒரு புல் பேக் மாதிரி கிடைக்குது, ஒரு ட்ராப் கிடைக்குதுன்னா நீங்க அதுல சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஜேர்னல் போட்டிருந்தேன்ல, ஸோ அது மாதிரி நீங்களும் சும்மா நோட் பண்ணி வச்சுட்டு இதோட டார்கெட் வந்து ரீச் ஆகுதா. இப்போ 1 டே வச்சிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த கிரீன் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, பே ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ கரண்டா புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்ஸ் அந்த வேலிட் செல் கொடுத்ததும் நீங்க சும்மா நோட் பண்ணி பாருங்க, அது பேரிஷ் டைரக்ஷன்ல போதா, தட் மீன்ஸ் டார்கெட் வந்து ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் வீக், இப்போ நான் 1 டே வச்சிருக்கேன், சேம் இது நான் வீக்லி வைக்கிறப்ப ஸ்டில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கு. தட் மீன்ஸ் இது ஒரு மேஜரான ஒரு டிமாண்ட் ஜோன், இங்க இருந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அப்சைடுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன புல் பேக்ல தான் உங்களுக்கு 1 டே டைம் ஃப்ரேம்ல ஒரு புல் ட்ராப் வந்து காட்டியிருக்கு. ஸோ அதனால சொல்லுங்க சார். சார் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, டே டைம் ஃப்ரேம்ல இது வரலன்னு சார் வந்து ட்ராப் சிக்னல்ஸ் எல்லாம் காமிக்குதுங்க. அந்த எம்பவர் சிக்னல், மொமெண்டம் சிக்னல் தான் காமிக்கிறது. அது செட்டிங்ஸ்ல மாத்திக்கலாம் சார். இங்க செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோ எம்பவர் சிக்னல், இல்ல அதுதான் ஷோ எம்பவர் சிக்னல் இருக்குங்களா, அது போட்டா தான் அந்த சிபிஇ காமிக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. டே ஃப்ரேம்ல ஆனா ட்ராப் சிக்னல் எல்லாம் காமிக்குது. இதுல மட்டும் தான் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, இல்ல டே டைம் ஃப்ரேம்ல மேக்ஸிமம் மொமெண்டம் இல்ல. அதான் சார், மொமெண்டம் வர்றதுக்கு கம்மியா இருக்கும் டே டைம் ஃப்ரேம்ல. சோ அது ஏதோ ஒன்னு போடுங்க சார், ரிலையன்ஸ் போடுங்க சார். டே டைம் ஃப்ரேம்ல மொமெண்டம் போடுங்க. இல்ல மொமெண்டம் அந்த இடத்துல ஆக்சுவலா மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் அது குயிக்கா ஸ்கேல்பிங் மாதிரி உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம்ல அந்த இடத்துல காட்டாது. இல்ல ஒரு 1 இயர்க்கே இல்லைங்க. அதான் இல்ல அது இருக்கா சார், நாங்களும் செக் பண்ணிருக்கோம். அப்படிங்களா? ஆக்சுவலா இந்த ரிலையன்ஸ் ஏதோ ஒன்னு போடுங்க. மொமெண்டம் போட்டுவீங்க. மொமெண்டம் எனேபிள்ல தான் இருக்கு, பட் ஆனா மொமெண்டம் இல்ல, அதுதான் சொல்றேன். மொமெண்டம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, புரிஞ்சது. ஏன்னா இங்க வந்து இது வந்து ட்ரெண்ட் பேஸ்ல வர டே டைம்ல அதுக்குள்ள சின்ன சின்னதா மொமெண்டம் காமிக்கும். ஆமா சார். ஓகே ஓகே. அப்ப டே டைம் ஃப்ரேம்ல டிராப் பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். ஆமா, இப்போ நான் இப்போ வச்சிருக்கிறது நான் வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லில அந்த மேல இருக்கிற எப்படி சொல்றது ஹையஸ்ட் பாயிண்ட புடிச்சிட்டு புல் ட்ராப் வந்து வேலிட் செல் வந்திருக்கு. இப்போ பாட்டம்ல இருக்கு. இப்போ ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேலிட் பைல இருக்கு. ஓகே. ஸ்டாக்ஸுக்கு நீங்க இது ஆக்சுவலா இதை நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க சைட்ல. நீங்க ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் சும்மா ஒரு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வேலிட் பை வந்திருக்கா, இப்போ இன்னைக்கு வேலிட் பை கொடுத்துருக்குன்னா நீங்க இந்த 1 வீக் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த டார்கெட்லாம் ரீச் ஆகுதா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும். இப்போ இந்த டார்கெட் வந்து டிசிஎஸ்ல ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றத சும்மா ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க. சப்போஸ் இங்க பாத்தீங்கன்னா வேலிட் பை கொடுத்துருக்கு, பட் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ரிவர்ஸ் ஆயிருக்குன்னா என்ன பண்ணிருப்போம், அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு ரிவர்ஸ் செல் எடுத்திருப்போம். ஸோ அதோட ரிவர்ஸ் செல்லோட டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கா. ஸோ இப்போ லைவ்ல இது காட்டுறதுனால நீங்க அப்கமிங் டேஸ்ல இப்போ ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னா ஒரு 10 நிமிஷத்துல பாத்திரலாம் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்ட்டு. இப்போ இன்னைக்கு தேதியில என்னென்ன என்ட்ரி இப்போ கரண்டா இருக்குன்றத பார்த்துட்டு ஒரு நோட்ஸ்லயோ இல்ல ஒரு எக்ஸல்லயோ நோட் பண்ணி வச்சுட்டு
அது வந்து எனக்கு ஃப்ரைடே பார்க்குறப்ப எனக்கு டார்கெட் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது இன்ஃபோசிஸ்லயும் எனக்கு வேலிட் பை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நோட் பண்ணிட்டு ஒரு 5 days மானிட்டர் பண்ணலாம். ஸோ அது எப்படி போகுது அப்படின்ட்டு டார்கெட் வந்து அடிக்குதா. ஆக்சுவலாக இது வீக்லி கேண்டில்ன்றதுனால நீங்க ஒரு 1 or 2 weeks கூட நீங்க செக் பண்ணலாம். பட் எது பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் மேண்டேட்டரி, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுங்க. ஒரே ட்ரேட்ல எல்லா கேபிட்டலையுமே டிப்ளாய் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயத்துல போய் முடிஞ்சிடும். அதனால கேபிட்டல் பிளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் தான் எமோஷன் எல்லாமே. இந்த கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணாதான் நம்மளால ட்ரேடே பண்ண முடியும். அதனால ஒரே ட்ரேட்ல இப்போ இன்ஃபோசிஸ் காட்டுறேன், ரிலையன்ஸ் காட்டுறேன்னா அதுலேயே போயிட்டு எல்லா அமௌண்ட்டையும் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க சார். இந்த சொல்லுங்க. சினாரியோ 1க்கு அந்த ஸ்பாட் பேஸ் டார்கெட் சொல்லி அது எனக்கு அந்த சிக்னல் வர மாட்டேங்குது சார், காட்ட மாட்டேங்குது சார் அந்த பாயிண்ட். ஓகே, பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. ஓகே, அது ஒன்று சார். அந்த டேஷ்போர்டை உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கேன் சார். டேஷ்போர்டும் அந்த இதுக்கு பண்ணியிருக்கேன் சார். ஓகே சார். ஓகே சார், நான் இப்போ செக் பண்ணுறேன். அதே மாதிரி இது சார் இந்த ஸ்டாக் செக்மெண்ட் சார். ஓகே ஓகே சார். இப்போ கூப்பிட்டுங்களா இல்லை வெயிட் பண்ணணுமா இல்லை எப்படி சார்? இந்த செஷன் முடிஞ்சிட்டோம் சார். முடிச்சதுக்கு அப்புறம் சரிங்க சார். ஓகே ஓகேங்க சார். நான் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம மண்டே கனெக்ட் ஆகும். மண்டே சார் இந்த குரூப்ல என்ன ஆட் பண்றீங்களா சார்? நான் ஆட் பண்றேன் சார். சார் இந்த குரூப்ல ஆட் பண்ணிடுறீங்களா? ஓகே ஓகேங்க சார். ஓகே தேங்க் யூ சார். இது என்ன குரூப் நேம் வரும் சார்? ஆப்ஷன் டிகோடர்னு வரும் சார். ஆப்ஷன் டிகோடர். ஓகே 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 தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ.